ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாரும் ஆண்டவரை துதிப்போம். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கிருபைக்காகவும் இரக்கத்துக்காகவும் தயவுக்காகவும் நன்றியோடு ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு நன்றி 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 என்றும் நான் மறவேனே நம்பிக்கை கண்மலை என் நிறைவா. நன்றி என்றும் நான் மறவேனே நம்பிக்கை கண்மலை என் நிறைவா. எந்தன் துணை நீர் என்னை அறிவின் எந்தன் பாரம் தாங்கிடுவீர். எந்தன் துணை நீர் என்னை அறிவின் எந்தன் பாரம் தாங்கிடுவீர். நன்றி என்றும் நான் மறவேனே நம்பிக்கை கண்மலை என் நிறைவா. நன்றி என்றும் நான் மறவேனே நம்பிக்கை கண்மலை என் நிறைவா. எந்தன் துணை நீர் என்னை அறிவீர் எந்தன் பாரம் தாங்கிடுவீர். எந்தன் துணை நீர் என்னை அறிவீர் எந்தன் பாரம் தாங்கிடுவீர். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் சரணம் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். உம்மையன்றி ஆதரவில்லை உம்முகமே எனக்காறுதலே. உம்மையன்றி ஆதரவில்லை உம்முகமே எனக்காறுதலே. கைவிடாமல் காக்கும் கரமே கண்கள் அதனை நோக்கிடுதே. கைவிடாமல் காக்கும் கரமே கண்கள் அதனை நோக்கிடுதே. எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்தி கூப்பிடும் மேலை செவி சாய்த்து. கேட்டதெல்லாம் அன்புடன் நீந்தி கூப்பிடும் மேலை செவி சாய்த்து. இந்த உதவி என்றும் மறவேன் இன்ப துதிகள் ஏறெடுப்பேன். இந்த உதவி என்றும் மறவேன் இன்ப துதிகள் ஏறெடுப்பேன். எந்தன் இயேசுவே உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம் வல்ல பராபரனே சரணம். நன்றி என்றும் நான் மறவேனே நம்பிக்கை கண்மலை என் நிறைவா. நன்றி என்றும் நான் மறவேனே நம்பிக்கை கண்மலை என் நிறைவா. எந்தன் துணை நீர் என்னை அறிவீர் எந்தன் பாரம் தாங்கிடுவீர். எந்தன் துணை நீர்
நோக்கிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். வல்ல பராபரனே சரணம். உம்மையன்றி ஆதரவில்லை, உம்முகமே எனக்காறுதலே. உம்மையன்றி ஆதரவில்லை, உம்முகமே எனக்காறுதலே. கைவிடாமல் காக்கும் கரமே, கண்கள் அதனை நோக்கிடுதே. கைவிடாமல் காக்கும் கரமே, கண்கள் அதனை நோக்கிடுதே. எந்தன் இயேசுவே, உந்தன் நேசமே எந்தன் உள்ளம் உருகிடுதே. நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். வல்ல பராபரனே சரணம். நல்ல பங்கினை நான் அடைந்தேன் திருப்பாதம். வல்ல பராபரனே சரணம். அப்படியே கண்களை மூடி அந்த வல்ல பராபரன், அந்த நல்ல பராபரனை நாம் ஆராதிப்போம். ஒரு தேவ மகிமை, தேவ பிரசன்னம் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறது. ஒரு தேவ வல்லமையினால் கர்த்தர் நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். கர்த்தாவே, நீர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமா இருக்கிறபடினால நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்பா. மகிமை உள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, செய்திகளின் கர்த்தாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, இரக்கத்தின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். அன்பின் தேவனே, அதிசயங்களை செய்கிறவரே, நல்லவரே, வல்லவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, சர்வவல்லமுள்ள தேவனாகிய கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, அன்பு நிறைந்தவரே, அதிசயங்களை செய்கிறவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, கிருபைக்காகவும் இரக்கத்துக்காகவும் அன்புக்காகவும் மனதார உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா. கிருபையின் தேவனே, இரக்கத்தின் தேவனே, அபிஷேகத்தின் தேவனே, நுகங்களை முறிக்கிறவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லாரும் தேவ சமூகத்தில் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்போம். கர்த்தரை நாம் ஆராதித்து கொண்டே இருப்போம். ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஐயா, நல்லவரே, வல்லவரே, அப்பா உம்முடைய கிருபைகளுக்காக இரக்கத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். இரக்கத்தின் தேவனே உமக்கு நன்றி அப்பா. அபிஷேகத்தின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கிருபைக்காகவும் இரக்கத்துக்காகவும் நன்றி. மகிமையுள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இரக்கமுள்ள தேவனே, அன்பு நிறைந்தவரே, அதிசயங்களை செய்கிறவரே, ஆண்டவரே உமக்கு நன்றி. நன்றி. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் நேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் நேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. சொல்லுங்க, நீ போதும் என் வாழ்விலே இயேசையா, நீ போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் நேசையா. தாய் போல தேற்றி, தந்தை போல ஆற்றி, தோள் மீது சுமந்திடும் என் நேசையா. உம்மை போல புரிந்து கொள்ள யாரும் இல்லையே. உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. உம்மை போல
கொள்ள யாரும் இல்லையே, உம்மை போல அரவணைக்க யாரும் இல்லையே. நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தன்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே, உள்ளங்கையில் பொறித்தன்னை நினைப்பவரே. நீ போதும் என் வாழ்விலே, இயேசையா நீ போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. தாய் போல தேற்றி தந்தை போல ஆற்றி தோள் மீது சுமந்திடும் என் இயேசையா. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். உன் பலவீனத்தில் என் பலன் தருவேன் என்றே. பாடுங்க. பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும். பலவீனத்தில் பலன் தருவேன் என்றே. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. சொல்லுங்க. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே. விலகாமல் துணை நின்று காப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே, என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. இந்த பாடல்ல ஒரு கவி உண்டு. மலை போல துன்பம் என்னை சூழும் பொழுது பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே ஏசையா என்று சொல்லி இந்த பாடலை நம்ம பாட போகிறோம். மலை போல துன்பம் என்னை சூழும் பொழுது அதை பனி போல உருகிட செய்பவராய் இருக்கிறார். எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, மலை போல துன்பம் எங்களை சூழும் பொழுது பனி போல அதை உருகிட செய்கிறவராய் இருக்கிறீர் என்று சொல்லி எல்லாம் இந்த ஆராதனை நேரத்தில் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆண்டவரே, மலை போல துன்பம் எங்களை சூழ்ந்தாலும் அதை பனி போல அதை உருகிட பண்ணுகிறவராய் இருக்கிறீர் என்று சொல்லி இந்த பாடலுடைய வரிகளை என்னோடு சேர்ந்து நீங்க பாடி கர்த்தரை ஆராதிக்க போகிறீங்க. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. மலை போல துன்பம் என்னை சூழும் போது அதை பனி போல உருகிட செய்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. கண்மணி போல் என்னை காப்பவரே. உள்ளங்கையில் பொறித்தென்னை நினைப்பவரே. நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. நீர் போதும் என் வாழ்விலே, இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே.
ஆராதிங்க. தேவ மகிமையும் ஒரு தேவ பிரசன்னமும் இந்த இடத்தை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஒரு தேவ வல்லமை நிரப்பி கொண்டிருக்கிறது. கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். இரக்கத்தின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மகிமை உள்ளவரே, மகத்துவம் உள்ளவரே, மகாராஜாவே, நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இரக்கத்தின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றியோடு மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஜீவனுள்ள தேவனே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் கண்மலையும் எங்கள் கோட்டையும் எங்கள் அரணும் எங்கள் இரட்சகருமாய் இருப்பவரே, நன்றியோடு மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஜீவனுள்ள தேவனே மை துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. இயேசுவே உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தயவு பாராட்டுகிறவரே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இரக்கமுள்ள தேவனே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். கிருபையுள்ளவரே, அன்பு நிறைந்தவரே, அதிசயங்களை செய்கிறவரே, சேனைகளின் கர்த்தரின் நாமத்தையுடையவரே, நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம்னு சொல்லி எல்லா கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை உயர்த்த ஆராதிச்சிருங்க. கர்த்தரை உயர்த்த ஆண்டவரே உமக்கு நன்றி. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. பாடுங்க. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா, எல்லாருக்காகவும் மன்றாடுவேன். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா. இதுவரை உதவி செய்தீர், இனிமேலும் உதவி செய்தீர். சொல்லுங்க. இதுவரை உதவி செய்தீர், இனிமேலும் உதவி செய்தீர். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா. கவலைகள் பெருகும் போது கர்த்தர் என்னை தேற்றுகிறீர். கவலைகள் பெருகும் போது கர்த்தர் என்னை தேற்றுகிறீர். அதனால எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா, எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா. எல்லாருக்காகவும் மன்றாடுவேன். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. வலப்பக்கத்தில் இருப்பதனால் அசைக்கப்படுவதில்லை. வலப்பக்கத்தில் இருப்பதனால் நான் அசைக்கப்படுவதில்லை. எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. எல்லாவற்றிற்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா. எனக்காய் யுத்தம் செய்தீர், யாவையும் செய்து முடிப்பீர். சொல்லுங்க. எனக்காய் யுத்தம் செய்தீர், யாவையும் செய்து முடிப்பீர். ஆமென். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. எல்லாவற்றுக்காகவும் நன்றி சொல்லுவேன். யார் மேலும் கசப்பு இல்லப்பா. எல்லாருக்காகவும் மன்றாடுவேன். எதை குறித்தும் கலக்கம் இல்லப்பா. ஏதோ ஒரு கலக்கம், கவலை, கண்ணீர், வேதனையோடு தேவ சமூகத்தில் வந்து நீங்க ஆராதிக்கிறதுக்கு வந்திருப்பீங்கன்னா, எந்த கலக்கம் உங்க வாழ்க்கையில இருந்தாலும் சரி,
எந்த கண்ணீர் உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, எந்த வேதனை உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் சரி, அந்த கலக்கத்தையும் கண்ணீரையும் நீங்கள் நினையாதபடி தேவ சமூகத்தில் ஆராதிக்க, அந்த ஆராதனையில் கர்த்தர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஆண்டவரே உமக்கு நன்றின்னு சொல்லி நாம் இந்த ஆராதனையை நிறைவு செய்ய போகிறோம். ஒரு மகிமையுள்ள பிரசன்னம் இந்த நாளிலே உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஒரு தேவ கரம் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஒரு தேவ வல்லமை உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. ஒரு தேவ பிரசன்னம் உங்களை நிரப்பி கொண்டிருக்கிறது. நீங்கள் வந்த வண்ணமாக வெறுமையாக போகாதபடி கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு அற்புதத்தை செய்து அதிசயத்தை செய்து கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். எல்லாரும் நாம் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுவோம். எல்லாரும் தேவ சமூகத்தில் முழங்கால் படியிடுங்க. என்னுடைய மனைவி முன்னாடி வந்து இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருத்தருக்காக அவங்க ஜெபிப்பாங்க. ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா, எங்களை அதிகமாக எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். என்னை பிரஸ்தாபம் பண்ணிற எந்த ஸ்தானத்திலேருந்து நான் உங்களை ஆசீர்வதிப்பேன்னு நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க இயேசப்பா. வல்லமையுடன் எனக்கு மகிமையானதை செய்தார் என்று சொல்லும்படியாக எங்கள் வாழ்க்கை நீ செய்த ஒவ்வொரு நன்மைகளை நினைத்து பார்த்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உண்மை உயர்த்திருக்கிறோம். அப்பா உண்மை போற்றிருக்கிறோம் ராஜா. தகப்பனே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிற ராஜா. துதியில் பிரியப்படுகிற கர்த்தர் ஆண்டவரே, துதியில் நீர் பயப்படத்தக்கவர் அப்பா. இந்த நாளிலப்பா அந்த காலை வேளையில் உடைய சமூகத்துக்கு நேராக கடந்து வந்து உடைய பிள்ளைகள் ஆண்டவரே ஏசப்பா முழு மனதோடு முழு பலத்தோடு உற்சாகத்தோடு அன்போடும் உடைய சமூகத்தில் வந்து நின்ற எல்லாவற்றையும் நீர் மறக்கிறதுக்கு நீர் அநீதியுள்ள தேவன் நீர் அல்லப்பா. இந்த நாளில் நாங்கள் பார்க்க ராஜா, நீதிமொழிகள் நாங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தருக்கு பயப்படுறவனுக்கு திட நம்பிக்கை உண்டு, அவன் பிள்ளைகளும் அடைக்கலம் கிடைக்கும் என்ற வார்த்தையின்படி எப்போதும் பக்தியோடு வந்த ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில திட நம்பிக்கையை கர்த்தர் இந்த நாளில் உங்களுக்கு தரப்போகிறார். உங்களுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் கிடைக்கும். இந்த நாட்களில் கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்கும் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் உங்கள் வாழ்க்கையில திட நம்பிக்கை வரும். அது மாத்திரமல்ல, உங்கள் பிள்ளைகளுக்கு அடைக்கலம் கிடைக்கும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஜீவ ஊற்று, அதனால் மரண கன்னிகளுக்கு தப்பலாம். அந்த நாளில் நம்ம ஆராதிக்கும் பொழுது நம்முடைய சந்ததி, நம்முடைய தலைமுறை, நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய பிள்ளைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் மரண கன்னிகளுக்கு கர்த்தர் தப்புவிக்கிறவராய் இருக்கிறார். அவருக்கு பயந்து அவருடைய சமூகத்துக்கு வரும்பொழுது அது ஜீவ ஊற்றாக மாறுகிறது. நம்ம ஆயுசு நாட்கள் பெறுகிறது. இந்த நாளில் வந்த உங்க ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் ஜீவ ஊற்றை கர்த்தர் தரப்போகிறார். மகிழ்ச்சி என்னும் ஊற்று, சமாதானம் என்னும் ஊற்று, சுகம் என்கிற ஊற்று, சந்தோஷம் என்கிற ஊற்று, அற்புத அடையாளங்கிற ஊற்றை கர்த்தர் அந்த நாளில் வைக்க போகிறார். கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோமா? அப்பா உமக்கு நன்றி, 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 நன்றி ராஜா. தகப்பனே உண்மை துதிக்கிறோம் அப்பா, உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ராஜா. தகப்பனே உம்முடைய பயந்து உம்முடைய பிள்ளைகள் உண்மை ஆராதித்திருக்காங்கப்பா. அவங்களுடைய பிள்ளைகளுக்கும் அடைக்கலம் உண்டு என்று நீங்கள் வாக்கு கொடுத்துருக்கீங்க ஏசப்பா. உமக்கு பயந்து வருகிறவர்களுக்கு அப்பா அவர்களுக்கு ஜீவ ஊற்றை நீர் வைத்திருக்கிறீர். அதற்காக நன்றி சொல்கிறோம் அப்பா. அது மாத்திரம் அல்ல அப்பா, அந்த பொல்லாத உலகத்தின் இந்த மரண கண்ணிகளுக்கு பிள்ளைகளை தப்புவித்து அப்பா இன்னும் குடும்பமாக அப்பா சிறியோர் பெரியோர் வாலிபர்கள் முதியவர்கள் எல்லாரும் அப்பா உம்முடைய நாம மகிமைக்கென்று பிள்ளைகள் ஆண்டவர் இந்த சமூகத்தில் வந்து நிற்க அப்பா நீர் பலன் கொடுப்பதற்காய் மகிமைப்படுத்துவதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம். ஒவ்வொருவரையும் உடைய கரத்திலே தாழ்த்தி தருகிற ராஜா. நீர் மாத்திரம் மகிமைப்படும். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறவங்க நல்ல கைகளை உயர்த்தி நல்ல ஒரு சத்தமா ஒரு அள்ளிலே சொல்லுங்க பார்ப்போம். ஆமாம், இன்னொரு முறை. நல்லா அருமையாக சொல்கிறீங்க. இன்னும் ஒரு முறை. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எத்தனை பேர் பொங்கல் பண்டிகையெல்லாம் கொண்டாடினீங்க? பொங்கல் எல்லாம் கொண்டாடினவர்கள் கை தூக்கின ஒரு ஆள் கை தூக்கியிருக்கிறாங்க. அல்லேலூயா. பொங்கல் பண்டிகை யாருடைய பண்டிகை? தமிழர் திருநாள். அப்படி தானே? உழவர்கள். ஆம். ஜாதி மதம் இனம் வித்தியாசம் இல்லை. அது பார்த்திங்கன்னா அறுவடையையும் முதற் கனியையும் கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படியாக பழைய ஏற்பாட்டு காலத்தில் அது ஏற்கனவே கொண்டாடப்பட்ட ஒரு பண்டிகை. அது அப்படியே நாளடைவில் மருவி திரிந்து இன்றைக்கி பொங்கல் பண்டிகை வைக்கும் பொழுது அந்த சூரியனை பார்த்து என்ன பண்ணுறாங்க? சூரியனை பார்த்து நன்றி சொல்கிறாங்க. அல்லேலூயா. வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, நம்ம வாசிப்போம். தேவன் ஏன் நமக்கு நன்மை செய்கிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மல்கியா தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மல்கியாவுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. மல்கியாவினுடைய ஆனாலும் 4ஆம் அதிகாரத்தினுடைய
ரெண்டாவது வசனத்தை வாசிங்க. ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். எல்லாரும் என்ன பாருங்க பார்ப்போம். அப்போ ஆண்டவரை அறியாத ஜனங்கள் என்ன பண்ணுறாங்க? சூரியனை பார்த்து அந்த நாட்களிலே நமஸ்காரம் பண்ணுறாங்க. நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? இல்லை, அப்படி தானே? அல்லேலூயா. அதனால் ஆண்டவர் சூரியனும் கேடகமும் ஆனவர்னு பைபிளில் வசனம் இருக்குது. எப்படி இருக்குது? சூரியனும் கேடகமும் ஆனவர், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் என்ன பண்ணுறாரு? சூரியனை உதிக்க பண்ணுகிறார் அப்படின்னு வேத வசனம் இருக்கிறது. அப்போ உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், தேவன் ஒரு நீதியின் சூரியன். அல்லேலூயா. அவர் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சூரியனே பார்க்க முடியலை காலையிலேருந்து. ஆனால் உங்களை தான் கர்த்தர் சூரியனாக வச்சுருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அதனால் உங்களுடைய விளைவின் முதல் பலன் அப்படி மட்டுமில்லை, உங்களுடைய வருமானம் முதல் பலன் எல்லாம் கர்த்தருக்குரியது. அதனால் நமக்கு எந்நாளுமே பொங்கல் பண்டிகை தான். ஆலயத்தில் எந்நாளும் நீங்கள் தேவ சமூகத்தில் பொங்கல் பண்டிகை தான். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம இந்த நாளிலும் வேத வசனங்களை தியானிக்க போகிறோம். ஒரு நிமிஷம் கூட கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்து அப்படியே நாம் ஸ்தோத்திரம் பண்ண போகிறோம். கிருபையாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, அடியேனை நீங்கள் மறைத்து என் கர்த்தர் நீங்கள் வெளிப்படும்படியாக நம்முடைய சமூகத்தில் ஜெபிக்கிறோம். தேவரே, நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். நீர் செய்ய நினைத்த காரியங்கள் ஒன்றும் தடைப்படாது என்று அறிந்திருக்கிறோம். இந்த நாளிலே வந்திருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஜனங்களுக்கு உம்முடைய வாயின் ஆண்டவரே தகப்பனே வார்த்தைகள், ஆண்டவரே தகப்பனே எங்களுடைய வாய் அல்ல உம்முடைய வாயை அது பேசட்டும். ஆண்டவரே சுய மாமிசம் வெளிப்படாதபடி கர்த்தர் உம்முடைய கிருபையின் நிழலினால் நீங்கள் மூடி மறைத்து கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். இந்த மாதத்தினுடைய இந்த வருஷத்தினுடைய வாக்குத்தத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். செப்பனியா தீர்க்கதரிசியின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தை நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 3ஆம் அதிகாரத்தினுடைய 20வது வசனத்தின் பின்பாகத்தை ஒருத்தர் வாசிங்க. பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று யார் சொல்கிறா? கர்த்தர் சொல்லுகிறார். என்ன கவனிங்க, இந்த வருடம் குறிப்பாக இந்த 2025 வருடம் கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்கக்கூடிய ஒரு வருடம். பக்கத்தில் இருக்கவங்களை கரங்களை பிடிச்சி சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் இந்த வருடம் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைக்க போகிறார். ஆமென் அல்லேலூயா. நீங்கள் பெயரும் புகழோடும் வாழ்ந்திருக்க போகிறீங்கன்னு சொல்லுங்கள். பேரும் புகழோடு கர்த்தர் உங்களை வாழ்ந்திருக்க பண்ணுவார். அப்போ கர்த்தரை நம்பி கர்த்தரை துதித்து கர்த்தரை ஆராதித்த ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைத்திருக்கிறார். அநேகருடைய வாழ்க்கையில் கர்த்தர் அப்படிப்பட்ட நன்மைகளை செய்திருக்கிறார். நம்ம நிறைய காரியங்களை தியானித்து கொண்டிருக்கிறோம். கடந்த வாரத்தில் கூட ராகாப், அருமையான ராகாப்பை குறித்து நம்ம தியானித்தோம். அந்த செய்தியினுடைய தொடர்ச்சி இந்த வாரமும் உண்டு. அதனால் நம்ம எல்லாரும் வாசிப்போம். ஒருத்தர் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. மத்தேயு நான் சொல்லும்போது நீங்கள் டக்குன்னு வாசிங்க. ஒருத்தர் மத்தேயு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்க. இன்னொருத்தர் யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நீங்கள் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. யாக்கோபு 2:25 எடுத்து வைத்துக்கொள்ளுங்க. இன்னொருத்தர் எபிரேயர் 11:31 ஒருத்தர் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. எபிரேயர் 11:31. இப்போ இந்த வசனங்கள் எல்லாம் நம்ம வாசித்து அப்படியே செய்திக்குள்ளே போகிறோம். முதலாவது வாசிங்க பார்ப்போம். மத்தேயு 1ஆம் அதிகாரத்தினுடைய 5வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். சல்மோன் போவாசை ராகாபினிடத்தில் பெற்றான். போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றான். ஓபேத் ஈசாயை பெற்றான். அல்லேலூயா. அடுத்தபடியாக எபிரேயர் 11:31 வாசிங்க பார்ப்போம்.
வேவுகாரரை சமாதானத்தோடே ஏற்றுக்கொண்டு கீழ்ப்படியாதவர்களோடே கூட சேதமாகாதிருந்தாள் அப்படின்னு சொல்லி வசனத்தை வாசித்தோம். அடுத்தபடியாக வாசிங்க யாக்கோபு. தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினால் அல்லவோ நீதியுள்ளவளாக்கப்பட்டாள். அல்லேலூயா. இப்போ என்ன கவனிங்க, இந்த இடத்துல நம்ம கடந்த வாரம் நம்ம தியானித்தோம், ராகாப்பை குறித்து அநேக காரியங்களை நம்ம தியானித்தோம். குறிப்பாக பார்த்திங்கன்னா அவள் அந்த ஜனங்களை ஏற்றுக்கொண்டு அவங்க பராமரித்தா, ஜனங்களை ஏற்றுக்கொண்டான். இப்போ முழு பழைய ஏற்பாட்டிலையும் அவளுடைய பேர் வேசி 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 அப்படின்னு சொல்லி போடப்பட்டிருக்கிறது. ஒரு கடினமான ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை, ஒரு கடினமான ஒரு வார்த்தை. வேதத்தில் யாரையும் கர்த்தர் பாருங்க, அவங்களுடைய குறைகளையோ அவங்களுடைய குற்றங்களையோ அதிகமாக அவர் ஃபோக்கஸ் பண்ணுறதே கிடையாது, அதிகமாக சொல்ல மாட்டார். நீங்கள் வேதத்தில் ஒரு சிலரை மாத்திரம்தான் கர்த்தர் சொல்லியிருப்பார். நீங்கள் தாவீதை எடுத்துக்கொண்டீங்கன்னா கரவல் ஆடுகளுக்கு பின்னால் போனவன்னு சொல்லி அடிக்கடி சொல்லியிருப்பார். ஏன் அப்படின்னா அவனுக்கு அதை அடிக்கடி சொல்லி காட்டினதுனால தான் சில நேரத்தில் அவனுக்கு என்ன பண்ணுது, அந்த தாழ்மையை அவன் உணர்ந்து கொள்கிறவனாக இருந்தான். கரவல் ஆடுகளுக்கு பின்னால் போனவன் தானே, கரவல் ஆடுகளுக்கு பின்னால் இருந்தவன் தானே. அப்போ என்ன மறைமுகமாக சொல்கிறாரு, நீ ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தவன் தானே, உன்னை பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லி அந்த இது. அப்படி ஒரு சிலர் மாத்திரம்தான் வேதத்தில் அந்த நெகட்டிவ் வேர்ட்ஸு அவங்கள குறித்தான வார்த்தைகள் எல்லாம் உபயோகப்படுத்தப்பட்டிருக்கும். இந்த இடத்துல இந்த ராகாபை குறித்தும் வேசி அப்படின்னு சொல்லி அப்படி சொல்லப்பட்டிருந்தா கூட, பழைய ஏற்பாட்டில் ஆரம்பித்து புதிய ஏற்பாட்டில் வரைக்கும் அந்த வார்த்தை வந்திருந்தா கூட, இயேசு கிறிஸ்து தன்னுடைய வம்ச வரலாறுடைய அட்டவணையில் அவருடைய பேரையே மாற்றிட்டார். அல்லேலூயா. அப்போ உங்கள் வாழ்க்கையில் கடந்த வாரம் சொன்னேன், எல்லா பெயரெல்லாம் மாற்றுவார் அப்படின்னு சொல்லி. பக்கத்தில் இருக்கவங்கள சொல்லுங்கள் பார்ப்போம், அவருடைய பெயரை எல்லாம் அவர் மாற்றுவார், பெயரெல்லாம் மாற்றுவார். அல்லேலூயா. அடுத்தபடியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா அவன் பாருங்கள், சில சவாலான காரியத்தெல்லாம் சாதனையாக மாற்றினான். சில சவால் வாழ்க்கையில் வந்த சில சவாலை எல்லாம் சாதனையாக மாற்றினா. இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையிலும் கூட சில சவால்கள் வரும், உங்கள் வாழ்க்கையில் சவால் வரும். சில சவால்கள் அப்படிங்கிறது சேலஞ்ச், அதையெல்லாம் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, சாதனையாக மாற்றுவீங்க. பக்கத்தில் இருக்கவங்க ரெண்டாவது சொல்லுங்கள், சவால்களை எல்லாம் நீங்கள் சாதனையாய் மாற்றுவீங்க. அது மாத்திரமல்ல, மூணாவது ஒரு பாயிண்ட்டை நம்ம தியானிக்கும் பொழுது அவள் பார்த்திங்கன்னா அந்த வேவுக்காரரெல்லாம் ஒளிச்சு வச்சா அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அந்த ஒளித்து வைக்கிறது ஒரு ஆசீர்வாதம், ஒளித்து வைத்ததுனால நிறைய நன்மைகள் உண்டு. அப்போ அப்படியே நம்ம தியானித்து கொண்டிருந்த பொழுது சவுல் தளவாடங்கள் மத்தியில் ஒளித்து கொண்டிருந்தவனை கர்த்தர் அவனை ராஜாவாக தெரிந்தெடுத்தார். சில நேரங்களில் நம்ம எல்லாம் ஒளித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம இருக்கலாம். கேரித் ஆற்றங்கரையில் போய் எலியா ஒளித்து கொண்டிருக்கிறார், அவருக்கு எல்லாமே நடந்து கொண்டு இருந்தது. நம்மளும் கொரோனா நாட்களில் ஒளித்து கொண்டிருந்தோம், நம்ம அந்த நாட்களையும் சாப்பிட்ருக்கோம், சுவாசிச்சிருக்கோம், தண்ணி குடிச்சிருக்கிறோம், எல்லா காரியத்தையும் கர்த்தர் செய்திருக்கிறார். அப்போ அவங்க பார்க்குறோம் அந்த இடத்துல ஒளித்து வைத்து தேவன் பார்த்திங்கன்னா அந்த நாட்களில் அந்த ஜனங்களை எல்லாம் பாதுகாத்தார். இன்றைக்கும் சில காரியங்களை நீங்கள் ஒளித்து வைக்கும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நன்மை செய்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அந்த சவுல் எப்படி ராஜாவாய் அவன் மாறுவதற்கு அவன் ஒளித்து கொண்டிருந்தா கூட அவனுடைய நன்மைகள் அவனுக்கு மறைவாக இருக்கவில்லை. நான் மூணாவது உங்களுக்கு சொல்கிறேன், உங்களுடைய நன்மைகள் உங்கள் வாழ்க்கையில் மறைவாக இருக்காது. அல்லேலூயா. பக்கத்தில் இருக்கவங்க சொல்லுங்கள், இனி உங்கள் நன்மையெல்லாம் மறைஞ்சிருக்காதுன்னு சொல்லுங்கள். உங்கள் நன்மை, அல்லேலூயா, நன்மைகள் எல்லாம் அது மறைந்திருக்கிறாது. இந்த செய்தியினுடைய தொடர்ச்சியை நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஒரு சின்ன நினைவு கூறுதலுக்காக தான் இதை நான் கொஞ்சம் உங்களோடு நான் பேசினேன். இன்றைக்கி நம்ம சில காரியங்களை அந்த ராகாப்புடைய வாழ்க்கையில் ராகாப்பு எப்படி கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக மாறினா, அதுக்கு அவருடைய வாழ்க்கையில் செய்த கர்த்தரிடத்தில் அவர் வச்சிருந்த நம்பிக்கை, விசுவாசம் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தால் கூட அவருடைய கிரியைகள் ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இப்பொழுது நம்ம வாசிப்போம் யோசுவாவின் சரித்திரத்தின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், யோசுவா 2ஆம் அதிகாரத்தினுடைய 6 வாசிங்க பார்ப்போம். அல்லேலூயா. என்ன பண்ணினா, மறைத்து வைத்திருந்தாள். அல்லேலூயா. கவனிங்க, இப்போ முதல்ல ஒளிச்சு வச்சான்னு பார்த்தோம், ரெண்டாவது மறைத்து வைத்திருந்தாலாம். ஒளிச்சு வைக்கிறதுக்கும் மறைச்சு வைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? நீங்கள் தான் சொல்லணும்.
ஒளிச்சு வைக்கிறதுக்கும் மறைச்சு வைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? சரி, கொஞ்சம் எல்லாருமே ரிலாக்ஸாக உட்காருங்க. கொஞ்சம் குளிர் அடிக்குதோ? ஆமாம், சரி, எல்லாம் ரிலாக்ஸாக இருங்க. நான் உங்களை பார்த்து கேட்குறேன், ஒளிச்சு வைக்கிறதுக்கும் மறைச்சு வைக்கிறதுக்கும் மறைச்சு வைக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? ஆமாம், ஒளிச்சு வைக்கிறதும் பின்னாடி வச்சுக்கலாம், மறைச்சு வச்சுக்கிறதும் பின்னாடி வச்சுக்கொள்ளலாம். யாராவது? அதுதான் கரெக்ட். கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. அதாவது ஒளிச்சு வச்சிருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம். சில விஷயம் மறைச்சி வச்சுட்டாங்க அப்படின்னா அதை கடைசி வரைக்கும் மறைச்சே தான் இருக்கும். இப்போ நம்முடைய தேசத்தில் விடுதலை போராட்ட வீரர்கள் இருந்தாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். சில அறிவியல், சில வரலாறு இதெல்லாம் நீங்கள் தெரிந்து கொள்ளணும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் எப்படி இறந்தார்? விமான விபத்தில் இறந்ததாக சொல்லப்படுகிறது. இதுதான் மறைச்சிச்சது, மறைத்து வைக்கப்பட்டது, மறைச்சு வைக்கப்பட்டிருக்கிறார். இது வரலாறு. சரி, அடுத்தபடியாக இன்னொரு ஊழியர் சாது சுந்தர் சிங். சாது சுந்தர் சிங் எத்தனை பேருக்கு தெரியும்? சாது சுந்தர் சிங் தெரியாது இல்லையா? போட்டோவில் பார்த்துருப்பீங்க. சாது சுந்தர் சிங்கை பற்றி நான் ஒரு 2 லைன் சொல்கிறேன். சாது சுந்தர் சிங் அப்படிங்கிற ஒரு அருமையான ஒரு ஊழியர் முன் நாட்களில் நம்முடைய இந்திய தேசத்தில் பஞ்சாப் மாநிலத்தில் உள்ள சீக்கிய மதத்தில் ரொம்ப தீவிரமாக இருந்தவர். இப்போ இந்த சாது சுந்தர் சிங்குடைய வரலாறுலாம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். நிறையா இருக்கும். நிறைய பார்த்திங்கன்னா அவருடைய சேலஞ்சான நிறைய கதைகள் எல்லாம் உண்டு. அப்போ இந்த சாது சுந்தர் சிங் பார்த்திங்கன்னா உண்மையான தெய்வம் யார் அப்படிங்கிற ஒரு தேடுதல் அவருக்கு சின்ன வயசுலே இருந்துட்டு, உண்மையான தெய்வம் யார், அப்போ அந்த உண்மையான தெய்வம் யார் அப்படிங்கிறதுக்காக அவர் தேடுதல் பண்ணிக்கொண்டே இருக்கிறாரு. அவரால் கண்டடைய முடியலை. ஒரு நாள் அவர் ஒரு சேலஞ்ச் பண்ணுறார். உண்மையான தெய்வம்னு இருந்தால் நான் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் போகக்கூடிய அந்த ரயிலில் போய் விழ போகிறேன், அந்த தெய்வம் என்னை காப்பாற்றுன்னு சொல்லி ஒரு டைம் டேட்டெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருந்தார். அவர் விழுகிறதற்காக தீர்மானித்திருக்க கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கர்த்தர் அவரிடத்துல தோன்றி தம்முடைய ஊழியத்துக்கு அழைத்து, அதாவது எப்படி பவுல் வேதத்தில் நிறைய அற்புதங்கள் அதிசயங்களை செஞ்சாரோ அதே போல தான் சாது சுந்தர் சிங்கம். அல்லேலூயா. அப்போ அந்த சாது சுந்தர் சிங் நிறைய காரியங்கள் உண்டு. பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டில் போய் கதவை தட்டினாராம். அந்த குட்டி பிள்ளை போய் சொல்லிச்சான், நம்ம வீட்டுக்கு ஜீசஸ் வந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிச்சான். ஒரு குட்டி பிள்ளை ஜீசஸ் வந்திருக்காருன்னு சொல்லிச்சான். தெருவில் நடந்து போச்சு அப்படின்னா பேய்கள் அலறி ஓடிரும், செய்வன கட்டுகள் மறைஞ்சிரும். அது அதிகமாக அந்த பக்கத்தில் நம்மளுடைய இந்தியா பக்கத்தில் இருக்கிற திபேத் அந்த நாட்டுக்கு போய் அவர் நிறைய ஊழியம் செஞ்சுருக்கிறார். அப்போ இந்த இமயமலையில் நடந்து போவார். நடந்து போகும்பொழுது ஆண்டவருடைய கால் தடம் கூட வந்ததெல்லாம் பார்த்துருக்கிறாரு. அப்போ அந்த பனியில் கால் தடம் வந்திருக்கிறதையும், அந்த கால் தடம் சில நேரத்தில் மறைஞ்சு போகும் பொழுது ஆண்டவர்கிட்ட கேட்டாராம், என் கூட வந்தேரே இப்போ என்ன காணோம், ரொம்ப உயரமான இடம், சுவாசிக்கிறதுக்கு கஷ்டப்படக்கூடிய ஆக்சிஜன் இல்லாத இடத்துல அந்த தடம் இல்லைன்னொன்னே, ஆண்டவரே இவ்வளோ நேரம் என் கூட வந்தீங்க, இப்போ நான் செங்குத்தான மலையில் ஏறிக்கிட்டு இருக்கிறேன், எந்த பிடிமானம் இல்லாமல், இப்போ நீங்கள் என் கூட வரலையே அப்படின்னு கேட்டாராம். அப்போ சொன்னாராம், இப்போ நான் உன்னை தோளில் தூக்கி சுமந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய வார்த்தை. அப்படி நிறையா அந்த சாது சுந்தர் சிங்கரை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த சாது சுந்தர் சிங்கம் எப்படி இறந்தார் அப்படின்னு இது வரைக்கும் தெரியாது. சாது சுந்தர் சிங் எடுத்துக்கொள்ளப்பட்டாரா, காணப்படாமல் போனாரா, சாது சுந்தர் சிங்கருடைய வரலாறு அது உங்களுக்கு நான் அப்பப்போ சொல்கிறேன். இப்படி சில காரியங்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ஒளிச்சிருக்கிறத கண்டுபிடிச்சிடலாம், மறைவாக இருக்கிறத கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் வேதத்தில் ஒரு வசனத்தை வாசிப்போம். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். நீதிமொழிகள் 25. காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை,
காரியத்தை ஆராய்வதோ ராஜாக்களுக்கு மகிமை. இந்த இடத்துல மேன்மை. அப்போ இந்த இடத்துல நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. கவனிங்க, சில நேரங்களில் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் சில காரியங்களை மறைப்பார். பொதுவாக மறைஞ்சிருக்கக்கூடிய காரியங்கள், மறைக்கிறது அப்படிங்கிறது ரகசியத்தை மறைக்கிற காரியமாக இருக்கிறது. அப்போ சில காரியங்களை கர்த்தரே மறைப்பார். தேவனே உங்கள் வாழ்க்கையில் என்ன பண்ணுவார்? மறைப்பார். அது உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். உங்கள் வாழ்க்கையில் சில காரியத்தெல்லாம் கர்த்தர் மறைச்சி வச்சிருக்கிறாரா, அது ஆசீர்வாதம்னு எடுத்துக்கொள்ளுங்க. எத்தனை பேர் எடுத்துக்கொள்வீங்க? காரியத்தை மறைப்பது தேவனுக்கு அது ஒரு மேன்மையான காரியம். அப்போ மறைப்பது அப்படிங்கிறது ரகசியத்தை காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. எத்தனை பேர் ரகசியத்தை காத்துக்கொள்வீங்க? அல்லேலூயா. ரகசியத்தை கூட நீங்கள் என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ளணும். மேன்மைப்படுத்தக்கூடாது, காத்துக்கொள்ளணும். ரகசியத்தை என்ன பண்ணணும்? காத்துக்கொள்ளணும். அது ரகசியம் எப்பவுமே ஒரு ரகசியமாக இருந்தால் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். அல்லேலூயா. எங்களுக்கு ஆயிரக்கணக்கான ஜப குறிப்புகள் எல்லாம் வரும். சில ஜபங்களை ரகசியமாக தான் ஜபித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு குடும்பத்தின் காரியத்தை இன்னொரு குடும்பத்தில் நாங்கள் சொல்கிறதில்ல. அப்படியே சில காரியங்களுக்கு, ரகசியமான காரியங்களுக்கு ஜெபிச்சோம் அப்படின்னா, அந்த நன்மையை கர்த்தர் செஞ்சிட்டார் அப்படின்னா, அந்த நன்மையை சாட்சியாக சொல்லும்போதும் கூட ஒரு 2% தான் சொல்லுவோம். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்படிப்பட்ட, அப்படி நம்ம ரகசியத்தை காத்து கொண்டாதான் கர்த்தர் அடுத்த காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். எவ்வளவோ ரகசியங்கள். இப்போ தேவ பிள்ளைகள் சில காரியங்களை நீங்கள் ஜெபிக்க சொல்கிறீங்கன்னா அந்த ரகசியத்தை காக்கிறத கர்த்தர் பார்க்குறார். அநேக குடும்பங்கள், சில குடும்பங்களுக்கு போய் ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணும்போதே அங்கே இருக்கிற ரகசிய காரியங்களை கூட கர்த்தர் எங்களுக்கு வெளிப்படுத்துவார். சிலரெல்லாம் கூப்பிட்டு கேட்போம், இப்படிலாம் காரியம் இருக்கா அப்படின்னு கேட்டால் அது உண்மையாக இருக்கும். எப்படி இதெல்லாம் நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்பாங்க. அப்போ சில நேரங்களில் நல்லா தெரிந்து கொள்ளணும், ரகசியம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. கர்த்தருடைய கண்கள் எல்லா இடத்திலுமிருந்து என்ன பண்ணுது? நல்லோரையும் தீயோரையும் என்ன பண்ணி கொண்டிருக்கிறது? உற்று கண்ணோக்கி பார்த்து கொண்டே இருக்கிறது. கர்த்தருடைய கண்களுக்கு முன்பதாக எந்த ரகசியமும் கிடையாது. ஏற்கனவே ஒரு கதை சொன்னேன்ல, அந்த கதை நீங்கள் ஏற்கனவே கேட்டிருப்பீங்க. நான் திருப்பியும் உங்களுக்கு நான் சொல்கிறேன் அந்த கதை. ஏன்னா புதுசாக தான் இருக்கும் உங்களுக்கு. இப்போ கேட்டாலும் அது புதுசாக இருக்கும். அப்போ ரகசியம் அப்படிங்கிறது என்றைக்கினாலும் வெளிவரும். ஒரு கிராமத்தில் ஒரு ஊழியர் இருந்தாங்க. இப்போ அந்த ஊழியர் ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியம் செய்து கொண்டே இருந்தார். பக்கத்தில் இருக்கிறவன் அவருடைய வீடு கொஞ்சம் நிலம் அதெல்லாம் இருந்துச்சு. அதை ஆக்கிரமிப்பு பண்ணுறதுக்காக பல விதமாக முயற்சி பண்ணான். முதல்ல போய் கேட்டான், குறைஞ்ச விலைக்கு கேட்டான். குறைஞ்ச விலைக்கு அது அவர் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இது நடந்த சம்பவம். அப்போ என்ன நடந்துச்சு? அந்த பக்கத்தில் இருக்க அந்த வீட்டையும் நிலத்தையும் கேட்டுக்கொண்டே இருந்தார். ஆனால் அவர் அந்த கர்த்தரை நம்பி உண்மையாக அந்த இடத்த மட்டும்தான் வச்சு என்ன பண்ணார்? அவர் ஊழியம் செய்து கொண்டே இருந்தார். ஒரு நாள் வந்தது. ஒரு நாள் வரும்பொழுது அந்த ஊழியர் தனியாக ஊழியத்தை முடிச்சுட்டு வந்து கொண்டிருந்த நேரத்தில் இந்த பக்கத்தில் இருந்த கொடூரன் என்ன பண்ணான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரை அடித்து கொன்னுட்டு குற்றுயிரும் கொலையுருமாக மாற்றி ஒரு இடத்துல புதைச்சி வச்சுட்டான். அப்புறம் அவர் அடித்து துன்புறுத்தி கொண்டு இருக்கும் பொழுது அவரால் எதிர்த்து போராடக்கூடிய திராணி அவருக்கு கிடையாது. அப்போ ரொம்ப அந்த மரண தருவாயில் சொன்னார், இன்றைக்கி நீ ரகசியமாக என்னைய நீ கொன்னுட்டுதா நீ நினைக்கிற. 2 கண் பார்த்து கொண்டு இருக்குது. அதனால் 2 கண் என்னைக்கு இருந்தாலும் உனக்கு அந்த ரகசியத்தை வெளியே கொண்டு வர்றோம். அந்த கண் பார்த்து கொண்டு இருக்கிறதுக்கு அந்த நிலவு சாட்சி அப்படின்னு சொன்னான். அப்போ வானத்தில் பௌர்ணமி நிலவு, அந்த நிலவே சாட்சி அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிவிட்டு அதனால் அவர் இறந்துட்டார். நிலவே என்ன பண்ணுறது? சாட்சி. 2 கண் பார்த்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் அவர் இறந்துட்டார். இவர் நல்லா அருமையாக பக்கத்தில் இருக்கிற அந்த இடத்த போய் ஆக்குஃபை பண்ணி நல்லா ஜாலியாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. வாழ்க்கையில் ரொம்ப துன்மார்க்கன், தனக்கேற்ற நிலத்தில் முளைக்கிற எப்படிப்பட்டவனை போல இருப்பானா? சொல்லுங்க. அதெல்லாம் இல்லை. நீங்கள் யாருமே ஒழுங்காக இப்போ பைபிள் படிக்கலைங்கிறது நிறைய நேரம் நான் கண்டுபிடிச்சிட்டே இருக்கேன். துன்மார்க்கன் தனக்கேற்ற நிலத்தில் முளைக்கிற பச்சை மரத்தை போல் இருப்பான். எங்கள் வீட்டம்மா சொன்னாங்க. எப்படிப்பட்டவனா இருப்பான்? ஆமாம்.
சில நேரம் நம்ம கஷ்டப்பட்டு தண்ணி ஊற்றி மரத்தை வளர்ப்போம், அது ஒழுங்காக வளராது. சரியா? காட்டுக்குள்ளே இருக்கிற மரம் தன்னால் வளர்ந்து தன்னால் கனி கொடுக்கும். அப்படியே பயங்கரமாக பெரிய பெரிய மரமாக இருக்கும். நீங்கள் வீட்டுக்குள்ளே சீக்கிரத்தில் வளரக்கூடிய பப்பாளி மரமும் முருங்கை மரத்தையும் வளர்க்கறதே உங்களுக்கு பெரிய சேலஞ்சாக இருக்கும். பப்பாளி மரமும் முருங்கை மரமும் சீக்கிரம் வளரும், அது தெரியும் தானே உங்களுக்கு? ஆமாம், பப்பாளி மரத்தை நீங்கள் நட்டு அந்த வருஷத்துலேயே நீங்கள் என்ன பண்ணலாம், கனியை சாப்பிட்றலாம். முருங்கை மரத்தை நட்டு அந்த நாள்லேயே நீங்கள் முருங்கைக்கீரையை சாப்பிட்டுக்கலாம். ஆமாம், வாழை மரமும் அப்படி தான், சீக்கிரத்தில் என்ன பண்ணோம், வளரும். அப்போ தனக்கேற்ற நிலத்தில் முளைக்கிற பச்சை மரத்தை போல் இருக்கான். இப்போ நல்ல ஆசீர்வாதமாக ஆயிட்டாரு. அப்போ ஒரு நாள் அந்த ஆக்கிரமித்த வீட்டு கட்டிலில் படுத்துட்டு நல்ல ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த நிலவை பார்த்து பார்த்து சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காரு. வைத்தியக்காரன் நிலவுலாம் சாட்சின்னு சொன்னான் அப்படின்னு சொல்லி, நிலவு சாட்சி சொல்ல வருதாமா இவனுக்கு அப்படின்னு சொல்லி அவனுக்கு சந்தோஷத்தில் சிரிச்சுக்கிட்டே இருக்கான். இப்போ சிரிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் மூணாவதாக ஒரு ஆள் வரார். யார்? அவருடைய மனைவி. நான் அப்போவே இருந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், இந்த நிலவை பார்த்து பார்த்து சத்தம் போட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்களே, ஏன் சிரிக்கிறீங்க, ஏன் சிரிக்கிறீங்க, ஏன் சிரிக்கிறீங்க, ஏன் சிரிக்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை, நீங்கள் ஏதோ விஷயம் இல்லாமல் சிரிக்க மாட்டீங்களே, அவ்வளோ சீக்கிரத்தில் சிரிக்க மாட்டீங்களே, நிலவே சாட்சி நிலவே சாட்சின்னு சொல்லி சிரிக்கிறீங்களே அப்படின்னு. அதனால் சொன்ன ஒரு பைத்தியக்காரன் இருந்தான், அவனை கொன்று தான் இந்த இடத்த எடுத்தேன். சாவும்போது சொன்னான் அந்த நிலவே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு செத்து போயிட்டான். அந்த நிலவு எப்படி சாட்சி சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னானா. அப்படியாவே என்ன விஷயம், என்னது சொல்லுங்க அப்படின்னோடனே எல்லாம் சொல்லிட்டான். அந்த பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு நாள் அங்கேருந்து வரும்போது ரகசியமாக கொன்று அவனை புதைச்சிட்டு இந்த இடத்த அவனை கேள்வி கேட்க யாருமே இல்லை, நான் எடுத்துக்கிட்டேன். அவன் சாவும்போது சொன்னான் நிலவே சாட்சி அப்படின்னு சொல்லிட்டு, நிலவாவது சாட்சி சொல்ல வர்றதாவது அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா காலையில் அவர் நைட்டு நல்லா தூங்கிட்டாரு, காலையில் போலீஸ் வந்து எழுப்புது. புரிஞ்சுதா உங்களுக்கு? ஆமாம், அந்த அம்மாவுக்கு நைட்டே கேட்டுட்டு அது தூங்க முடியல. இவன் இந்த ரகசியத்தை சொல்லிட்டு அவன் தூங்கிட்டான். இந்த கேட்ட அம்மா இருக்குல்ல, கேட்ட அம்மாவுக்கு சொல்ல முடியல. முதல்ல தங்கச்சிட்ட போய் சொல்லிட்டு, எப்பா தெரியுமா எங்களுக்கு எப்படி இந்த பக்கத்து வீட்டு இடம் வந்துச்சு தெரியுமா, என் வீட்டுக்காரர் அவனை கொன்று தலையை உடைச்சி புதைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி தங்கச்சிட்ட மாத்திரம்தான் சொன்னார். எத்தனை பேர் தங்கச்சி இருக்கு? தங்கச்சி இருக்கிறவங்களாம் கை தூக்குங்க, நல்லா தூக்குங்க. தங்கச்சிகளிடத்தில் கவனமாக இருங்கள். இல்லையா? ஆமாம், அது நிறைய வீட்டில் உள்ள ஃபோன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரம் என்கேஜாக இருக்கும்போது யார்கிட்ட பேசுகிறீங்க, தங்கச்சிட்ட பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். மறுநாள் காலை விடியும் பொழுது போலீஸுக்கு தகவல் போய் இவனை தூக்கத்தோடு பல் விளக்காமல் எழுப்பி எந்த இடத்துல புதைக்கப்பட்டதோ அந்த இடத்துல அது தோண்டப்பட்டு அந்த குடும்பத்தெல்லாம் அடித்து விரட்டிட்டான். அந்த குடும்பத்தை தேடி பார்த்து அந்த இடத்த அவனுக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ரகசியம் வந்து என்ன பண்ண முடியாது, மறைச்சி வைக்கிறது மனுஷனுக்கு கஷ்டம், ஆனால் மறைக்கிறது உங்களுக்கும் நல்லது. ஏன்னா தேவனுக்கே அது என்ன பண்ணுறது, மேன்மை. எத்தனை பேர் ரகசியத்தை காப்பீங்க? அல்லேலூயா. நல்ல கை தூக்குங்க பாப்பா. ரகசியத்தை நீங்கள் ரகசியத்தை பாதுகாத்தீங்கன்னா கர்த்தருடைய ரகசியம் அவர்களுக்கு, அதான் கை தட்டுங்க பார்ப்போம். அல்லேலூயா. கர்த்தர் நிறைய காரியத்தை ரகசியமாக வச்சுருப்பார். சில காரியங்கள் ரகசியமாக வச்சுருப்பார். ஆனால் என்ன சொல்கிறது, நான் செய்ய போகிறதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது கர்த்தர் சில ரகசியங்களை சொன்னார் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த மறைச்சு வச்சு நீங்கள் ஜெபிக்கணும். அல்லேலூயா. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சில காரியங்களெல்லாம் இப்போது ஜனவரி 1ஆம் தேதி நீங்கள் வந்து எத்தனை பேர் ப்ராபஸி பார்க்கிங்களோ இல்லையோ, நான் பார்த்துருவேன். எல்லாம் ஒரு குறிப்பிட்ட ஒரு 4 பேர் இருக்காங்க, 4 பேருடைய ப்ராபஸியை பார்த்துருவேன். இன்றைக்கி 2 பேர் வந்து இந்த வருடம் வந்து ரொம்ப எச்சரிக்கையாக சொல்லாமல் விட்டுட்டாங்க. அது யாருன்னு கேட்காதீங்க. மற்ற எல்லாரையும் பார்த்துட்டேன். அப்போ இப்போ நீங்கள் புதுசாக கொஞ்சம் மக்கள் எல்லாம் எழும்பி இருக்கிறாங்க, அவங்க சொன்னதெல்லாம் நான் பார்த்துட்டேன். இப்போ பார்த்தோன்னே அன்றைக்கி நேற்று ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் சொல்கிறார், இந்த வருடத்தின் துவக்கத்திலேயே நான் சொன்னேன் கொடிய காலங்கள் வரப்போகிறது அப்படின்ட்டு. இது பெரிய தீர்க்க தரிசனமே கிடையாது. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாகன்னு சொல்லி பைபிளில் என்றைக்கோ தீர்க்க தரிசனம் சொல்லியாச்சு. அதை அவர் சொல்கிறார், கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. நான் சொன்னபடியே அமெரிக்காவில் கலிஃபோர்னியாவா லாஸ் ஏஞ்சல்ஸா
ஆமாம், எல்லாமே என்னாச்சு? ஆமாம், நான் தீர்க்க தரிசனம் சொல்லிட்டேன்னு சொல்லி அவர் சொன்னார். அடப்பாவிகளா, அங்கே அடிக்கடி காட்டுத்தீ, சூறாவளி, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பூகோமம் சர்வசாதாரணமாக வரும். இப்போ சொல்கிறாங்க, சமீபத்தில் சில ஊழியர்கள் சொல்கிறாங்க, அந்த லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரத்தில் ரொம்ப பணம் அதிகமானதுனால கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கவே இல்லையா. அதை சொல்கிறாங்க. பணம் வந்து நல்லா தெரிந்து கொள்ளுங்க. அதனால தான் வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, நான் தரித்திரனாக இருந்து திருடி உம்முடைய நாமத்தை வீணாய் வழங்காதபடியும், நான் செல்வமாக இருந்து கர்த்தர் யார் என்று கேட்காதபடியும் அன்றன்றுள்ள படியை எனக்கு. ஆமாம், அந்த வசனத்தை எடுத்து வாசிங்க பார்ப்போம். வசனத்தை சொல்லி வாசிங்க. நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும், தரித்திரப்படுகிறதுனால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணில் வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருள். இங்கே கவனிங்க, நல்ல கவனிங்க. அதிகமான பணத்தை, ஐஸ்வர்யத்தை, செல்வத்தை கர்த்தரால் கொடுக்க முடியும். ஆபிரகாம் செல்வ சீமானாக தான் இருந்தான். ஈசாக்கு அதே வழியில் ஆசீர்வதிக்கப்பட்டவனாக தான் இருந்தான். அப்படி இதே நீங்கள் பார்த்தீங்கன்னா யாக்கோபு பரிவாரங்களுடையவனாக இருந்தான். ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படுகிறது ரொம்ப சாதாரண காரியம். நீங்கள் அதை நல்லா புரிந்து கொள்ளணும். எப்போ ஒரு மனுஷனுக்கு ஒரு ஐஸ்வர்யம், ஒரு ஆசீர்வாதம் வருதோ, அப்போ அவன் நல்லா உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இதை கர்த்தர் தான் கொடுத்துருக்கிறார் அப்படின்ட்டு. கர்த்தர் தான் கொடுத்துருக்கிறார் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்போ உங்களுடைய பணம், உங்களுடைய ஐஸ்வர்யம், உங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற செல்வங்களுக்கு நீங்கள் கர்த்தருக்கு மகிமை செலுத்துக்கிறீங்களோ, அப்போ கர்த்தர் அதை பார்த்து கொண்டே இருப்பார், அதை பெருகி பண்ணி கொண்டே இருப்பார். இப்போ நிறைய இடத்துல பார்க்கணும், என்னுடைய உழைப்பு, என்னுடைய திறமை, என்னுடைய ஞானம் அப்படின்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ, அதையெல்லாம் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அது அழிவை நோக்கி தான் அது போய் கொண்டு இருக்கிறது. அப்போ இந்த லாஸ் ஏஞ்சல்ஸில் சொல்கிறாங்க, அன்றைக்கி ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருந்தார், ரொம்ப பணம், ரொம்ப பணம், பெரிய பெரிய பிரபல ஹாலிவுட் ஸ்டார்ஸுடைய பங்களாலாம் எரிஞ்சு போச்சான். எத்தனை பேர் செய்தி பார்த்தீங்க? பார்க்கல, நீங்கள் பார்த்துருக்கீங்கண்ணா. அப்போ பெரிய பெரிய நடிகர்களுடைய சொகுசு பங்களாக்கள் உட்டில் செய்யப்பட்டது எல்லாமே எரிஞ்சிருக்குது. அப்போ இப்போ ட்ரம்ப் வந்திருக்கிறாரு. ஆனாலும் யார் வந்தாலும் மக்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறது தான் முக்கியம். ஒரு காலத்தில் அவங்களுடைய டாலரில் பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க, காட் இஸ் அவர் ட்ரஸ்ட், இன் காட் அவர் ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. தேவனே எங்களுக்கு நம்பிக்கை அப்படின்னு சொல்லி ரூபா நோட்டில் என்ன பண்ணியிருந்தாங்க, பிரிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. இப்பவுமே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்படி தேவன் மேலே நம்பிக்கை வச்ச ஒரு நாடு என்ன ஆச்சு, அந்த பணம் அதிகமாக பெருக 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 அந்த பின்மாற்றம். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள் அருமையான மக்களே, உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நன்மை செய்யும் பொழுது, ஆசீர்வதிக்கும் பொழுது, அடுத்தால உங்கள் வாழ்க்கையில் வருகிறது பின்மாற்றம். கொஞ்சம் பணம் வந்த உடனே மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்த நிர்விசாரம் வருது. நீங்கள் அதுக்கு தான் எச்சரிக்கையாக இருக்கணும். ஒரு பெரிய கப்பலில் ஒரு சின்ன ஓட்டை, அந்த கப்பல் என்ன பண்ணுறோம், மூழ்கடிச்சிடும். நம்ம வாழ்க்கையிலும் அப்படி தான் சில நிர்விசாரங்கள். அப்போ அந்த ஊழியர் சொன்னாங்க, நான் சொன்னதினால் தீ பிடிச்சிட்டுது அப்படின்னாரு. நான் சொன்னேன், சொல்லிட்டார்ல, தீ பிடிக்காதபடி ஜெபம் பண்ணியிருக்கலாம்ல அப்படின்னு சொன்னேன். அல்லேலூயா. அப்போ சில ரகசியங்கள் காக்கப்படணும். யோசேப்பு சொப்பனம் கண்டார், பல பாடுகள் பட்டார். ஆனால் கடைசியாக எங்கே போய் நின்னார், எங்கே நின்னார், சிங்காசனத்துக்கு போனார். சிங்காசனத்துக்கு போகிற ட்ராவல் எப்படி இருந்துச்சு, ரொம்ப கடினமாக இருந்துச்சு. அந்த சொப்பனத்தை சொல்லாமல் மறைச்சிருந்தாருன்னா என்ன நடந்திருக்கும், ஒரு கற்பனை. நீங்கள் சொப்பனம் அவருக்கு காமிச்சிட்டார் ஆண்டவர், அந்த சொப்பனத்தை மறைச்சிட்டாரு, என்ன நடந்திருக்கும், உங்கள் பதிலை சொல்லுங்கள். சொப்பனத்தை மறைச்சிட்டாருன்னு வச்சுக்கிடுங்க, சொப்பனம் தான் இவ்வளோ பிரச்சனைக்கே காரணம். சரியா? நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. சொப்பனத்தை கர்த்தர் காண்பிச்சிட்டாரு,
அதை மறைச்சாலும் கர்த்தர் அதை கரெக்டாக நிறைவேற்றிடுவார். புரியுதா உங்களுக்கு? அவர் சொப்பனத்தை மறைச்சிருந்தாருன்னு வச்சுக்கிடுங்களேன், கர்த்தர் கொடுத்த சொப்பனமும் கர்த்தர் கொடுத்த தீர்க்க தரிசனமும் கர்த்தர் கொடுத்த வார்த்தையும் நிறைவேறாமல் போகுமா? போகாது, நிறைவேறும். அப்போ ஆண்டவர் வேற வழியாக அவர் என்ன பண்ணியிருப்பார்? சிங்காசனத்துக்கு கொண்டு போயிருப்பார். ஆனால் என்னைக்கு சொன்னாரோ அன்னைக்கு வந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகி அவ்வளோ பிரச்சனைப்பட்டு என்ன பண்ணார்? எங்கே போய் சேர்ந்தார்? சிறைச்சாலைக்கு போனார். செய்யாத குற்றத்துக்கு தண்டனை அனுபவிச்சார். போக்சோ இந்த நாட்டு இப்போ இருக்கக்கூடிய சட்டம் போக்சோ சட்டம். அந்த போக்சோ சட்டத்துக்கு ஒப்பான சட்டத்தில் யோசேப்பை போட்டுட்டாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டார். அவன் நான் நினச்சேன், என்னுடைய தியானம் தான், நான் அன்றைக்கி அப்படியே வாசிக்கிட்டு இருக்கும்போது நினச்சேன், ஒருவேளை இவர் மறைச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக அந்த சொப்பனை நிறைவேறுக்கும். இந்த வழி இல்லாமல் வேறு ஏதோ ஒரு வழியில் கொண்டு போயிருப்பார். அவ்வளோ கஷ்டங்கள், அவ்வளோ பாடுகள். சில நேரங்களில் சில ரகசியங்களை நீங்கள் மறைக்கலை அப்படின்னா அந்த வழியில் கொஞ்சம் போக வேண்டியிருக்கும். அல்லேலூயா. என்ன அமைதியாக உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க? ஒரு அல்லேலூயா கூட சொல்ல மாட்டேங்கிங்க. ஆமென். சில ரகசியத்தை நீங்கள் மறைக்கலை அப்படின்னா யோசேப்பு போன பாதையில் நீங்கள் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். எத்தனை பேர் போகிறதுக்கு ஆசைப்படுறீங்க? இந்த ரகசியத்தை சொன்னதுக்கப்புறம் நாங்கள் போவோமா அப்படிங்கிறீங்க? அல்லேலூயா. கர்த்தர் நல்லா தெரிந்து கொள்ளுங்க. சில ரகசியங்களை நீங்கள் அப்படியே பார்த்தீங்கன்னா காத்து கொள்ள வேண்டும். அதுவும் குறிப்பாக பெண்கள் நீங்கள் ரகசியங்களை காத்து கொள்கிறது ஒரு மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். நீதிமொழிகளில் பார்த்தோம், காரியத்தை மறைப்பது தேவனுக்கு மேன்மை. இன்னும் சில வசனங்களை நம்ம வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை ஒருத்தர் வாசிங்க. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. நல்லா வாசிங்க முதல்ல இருந்து. தோற்றம், அதான் நான் கண்டேன், வித்தியாசமான வார்த்தையாக இருக்கேன்னு நினச்சேன். உலக தோற்றத்திற்கு முன்னே தேவன் தம்முடைய மகிமைக்காக ஏற்படுத்தினதும் மறைக்கப்பட்டதுமாயிருந்த ரகசியமான தேவ ஞானத்தையே பேசுகிறோம். அடுத்தபடியாக சொல்கிறேன், ரகசியத்தை மறைப்பது தேவனுக்கு அது ஒரு மேன்மை. அடுத்தால ரகசியங்கள் காக்கப்படுகிறது தேவ ஞானமா. எப்படிப்பட்ட ஞானம்? எத்தனை பேருக்கு வேணும்? தேவ ஞானம் வேணும். அல்லேலூயா. கவனிங்க, சில நேரம் நம்முடைய படிப்பு ஞானம் மங்கி போயிடும், அனுபவ ஞானம் மங்கி போயிடும், உலக ஞானம் மங்கி போயிடும். எந்த ஞானமாக இருந்தாலும் சரி மழுங்கும், எந்த ஞானமாக இருந்தாலும் சரி மங்கி போகும். ஆனால் தேவ ஞானம் மாத்திரம் அது குறையவே குறையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவ ஞானம். எத்தனை பேருக்கு தேவ ஞானம் வேணும்? அல்லேலூயா. 2 தேவ ஞானத்தை பற்றி சொல்ல போகிறேன். ஒன்று கர்த்தர் சாலமோனுக்கு கொடுத்த ஒரு ஞானம். எத்தனை பேருக்கு வேணும்? அல்லேலூயா. சாலமோனுக்கு கொடுத்த ஞானம் வேணுமா? சாலமோனுக்கு கொடுத்த ஞானம் வேணுமா? வேண்டாம்னு இப்போ சொல்கிறீங்க. அல்லேலூயா. சாலமோனுக்கு கர்த்தர் ஞானத்தை கொடுத்து, கேளாத ஐஸ்வர்யத்தை கொடுத்து, அதாவது அவன் கொடுத்த ஞானத்தை அவன் பயன்படுத்தலை. சேபா ராஜஸ்திரி வந்தாங்க, எல்லாம் செஞ்சதெல்லாம் சரிதான். கடைசியில் அநேக பெண்களை திருமணம் முடித்து அந்நிய தெய்வங்களை, அந்த அந்நிய பெண்கள் அந்நிய தெய்வங்களை ஆராதிப்பதற்கு அவனுடைய இருதயத்தை வழுவி போக பண்ணாங்களாம். எல்லாம் ஒன்று அப்படின்னு வந்துட்டான். பணம், அந்த துட்டு, அந்த காசு, அந்த செல்வம், அது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஞானம். அந்த ஞானத்தை அவன் என்ன பண்ணல, பயன்படுத்தவே இல்லை. ஆண்டவர் தான் படித்து சொல்கிறார்ல பழைய ஏற்பாட்டில், என்னை என்றி வேற தெய்வர்களை உண்டாயிருக்க வேண்டாம். அதுதான் அவன் கட்டளை, அவ்வளோதான். நீ அதுக்கு சத்தம் கட்டாமல், அது என்ன சொல்கிறாரு, நீ ஆராதிக்காமல் இருந்தால் கூட பரவாயில்ல, அங்கே போய் நிற்காத அப்படிங்கிறார். ஆமென். ஆனால் பெசலேயல் அப்படிங்கிறவனுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தார். வாசிப்போமா? பெசலேயல் எடுத்து வாசிங்க பார்ப்போம். எனக்கு அதிகாரம் தெரியாது, இப்போ தான் அது வருது. பெசலேயலுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்தார். வாசிப்போமா? எடுங்க பார்ப்போம். பெசலேயலுக்கு கொடுத்த ஞானம் கண்டுபிடிச்சு முதல்ல வாசிங்க. அவர்கள் இப்பொழுது பாராட்டப்படுவீர்கள்.
வாசிங்க. பெசலேயேல். பித்தளையிலும் செம்பிலும் இரும்பிலும் எல்லாவித வேலைகளையும் யூகித்து செய்யக்கூடிய என்ன பண்ணாரு? ஆமாம், சரி, ஓகே. அப்புறம் பிற பார்த்து சொல்லுங்கள். நான் எழுதி வைக்கலை, அதனால் இதை பற்றி எனக்கு சொல்ல முடியலை. பெசலேயேல் என்பவனுக்கு கர்த்தர் ஒரு ஞானத்தை கொடுத்தார். தேவ ஆவியினால், தேவ ஞானத்தினால் நிரப்பினார். சகலவித வேலைகளையும் யூகித்து செய்யக்கூடியது. கவனிங்க, என்ன வேலையை? சகலவித வேலைகளை யூகித்து வேலை. மரம், வெள்ளி, பொண்ணு, எதாக இருந்தாலும் சரி அவர்கிட்ட செய்வார். நீங்களும் அப்படி தான் மல்டி டேலண்டட் பர்சனாக இருக்கணும். அல்லேலூயா. மல்டி டேலண்ட் உங்களுக்கு இருக்கணும். பல ஞானம் உங்கள் வாழ்க்கையில் இருக்கணும். அதை யார் கொடுப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்த்தர் தான் கொடுக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தை நடத்துவதற்கு ஒரு ஞானம் வேணும். எல்லா காரியத்தையும் பேஸ் பண்ணுவதற்கு ஒரு ஞானம் வேணும். உங்கள் பிள்ளைகளை நீங்கள் நடத்துவதற்கு ஒரு ஞானம் வேணும். அப்போ ஞானம் ரொம்ப முக்கியம். ரகசியத்தை மறைப்பது தேவ ஞானம். இப்போ கவனிங்க, எப்பமெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ரகசியத்தை மறைக்கிங்களோ தேவ ஞானம் உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு தேவ ஞானம் வேணும்? இன்றைக்கி சொல்கிறாங்க உலகத்தில், முதல்ல ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னாங்க. ஹெல்த், ஆரோக்கியம், நோயற்ற வாழ்வே, அதுதான் ஹெல்த் இஸ் வெல்த். இன்றைக்கி என்ன சொல்கிறாங்க? விஸ்டம் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்கிறாங்க. விஸ்டம்னா என்னது? ஞானம். ஞானத்தினால சம்பாதிக்கிறவங்க, ஞானத்தினால திறமை படித்தவங்க, ஞானத்தினால ஆசீர்வதிக்கப்படுகிறவங்க நிறைய பேர் உலகத்துலேயும் இருக்கிறாங்க, வேதத்துலேயும் இருக்கிறாங்க. அப்போ உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் நல்ல தேவ ஞானத்தை கொடுக்கணும் அப்படின்னா ரகசியங்களை நீங்கள் ரகசியமாக வச்சு நீங்கள் ஜெபிக்கிறது கர்த்தர் இந்த நாளில் உங்களோடு சொல்லக்கூடிய ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஏசாயா இப்படி நீங்கள் இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கர்த்தர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாயா 51:16 வாசிங்க பார்ப்போம். ஏசாயா 51:16. பூமியை அஸ்திபாரப்படுத்தி சீயோனை நோக்கி நீ என் ஜனம் என்று சொல்லுவதற்காக நான் என் வார்த்தைகளை உன் வாயிலே அருளி என் கரத்தின் நிழலினால உன்னை மறைப்பேன். கவனிங்க, நீங்கள் ரகசியங்களை மறைக்கவும் ரகசியங்களை நீங்கள் காத்துக்கொள்ளவும் தெரிஞ்சிட்டிங்கன்னா ஆண்டவருடைய கரத்தின் நிழல் உங்களை மறைக்கும். அல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தின் நிழல் உங்களை மறைக்கும். இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், முதல் ஒரு ஆசீர்வாதத்தை நான் சொல்கிறேன். இந்த நாளிலிருந்து கர்த்தருடைய கரத்தின் நிழல் உங்களை மறைக்க போகிறது. பக்கத்தில் இருக்கவங்களை பார்த்து சொல்லுங்கள், இந்த நாளிலிருந்து கர்த்தருடைய கரத்தின் நிழல் உங்களை மறைக்க போகிறது. கர்த்தருடைய நிழல் மாத்திரம் உங்களை மறைச்சிட்டுனா போதும், 91ஆம் சங்கீதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை வசனமும் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேறிடும். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நீங்கள் இந்த 2025 ஜனவரியை நீங்கள் ஜெபத்தோடு ஜெயத்தோடு தொடங்கி இருக்கிறீங்க. இந்த வருடம் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி நீங்கள் ஜெயத்தோடு முடிக்கணும். நல்ல பாதுகாப்பாக நீங்கள் இருக்கணும். நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கணும். கர்த்தர் அதற்கு கரத்தின் நிழலினால் உங்களை மூடி மறைப்பார். பக்கத்தில் இருக்கும்போது சொல்லுங்கள், கர்த்தருடைய கரமே வருது, உங்களுக்கு ஆரோக்கியம் குறையாதுன்னு சொல்லுங்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்களுக்கு வருது, உங்களுக்கு ஆரோக்கியம் குறையவே குறையாது. ஆமென். இதுதான் தேவனுடைய ரகசியம். அப்படியா? வாசிங்க 51:16. பார்த்தீங்களா? இதெல்லாம் நான் எடுக்கவே இல்லை. கை தட்டுங்க பார்ப்போம். இந்த நான் மேலோட்டமாக எழுதி வச்சேன். 6 பக்கத்தில் 2 பக்கம் தான் நான் சொல்லியிருக்கேன். ஆனால் இதையெல்லாம் கர்த்தர் கொடுத்து கொண்டு இருக்கிறார். உங்களை சிலரெல்லாம் கர்த்தர் கரத்தின் நிழலில் மூடி மறைச்சு நல்ல ஆரோக்கியத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நீங்கள் எதை குறித்து நீங்கள் பயப்படாதுங்க. வாழ்க்கையில் சரீரத்தில் போராட்டம், சில வியாதி, சில பலவீனம், சில கஷ்டம் வருது அப்படின்னாலே மனுஷனுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஏன் பயப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மருத்துவத்துறை, அதை நான் குறை சொல்லலை, எந்த மருத்துவத்துக்கு போனாலும் சரி ஒரு ஆறுதலான வார்த்தைகளை சொல்லி உங்களுக்கு குணமாயிரும், நீங்கள் நல்லா ஆயிடுவீங்கன்னு சொல்லி அந்த தைரியப்படுத்துறதுக்கான வேலையே இல்லை. ஒரு சின்ன ஒரு ப்ராப்ளம் வந்தால் கூட பல டெஸ்ட்டு பண்ணுறாங்க. அல்லேலூயா. இன்றைக்கி தான் காய்ச்சலுக்கு 56 டெஸ்ட் பண்ணுறாங்க.
அன்றைக்கி ஒருத்தருக்கு ஜெபம் பண்ணி, காய்ச்சல் பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்கண்ணே, ஒன்றும் செய்யாது தைரியமாக போங்க, இல்லை அந்த டெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க, இந்த டெஸ்ட் எடுக்க சொல்லிட்டாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு வேலை வேணும், காசு வேணும், எல்லாம் வேணும், அதெல்லாம் எடுக்க சொல்லுவாங்க, கடைசியில் ஒன்றும் இல்லைன்னு சொல்லுவாங்க அப்படின்னு. அதே மாதிரி நேற்று ஃபோன் பண்ணி கேட்டால் என்ன சொன்னாங்க? எல்லாம் எடுத்துகிட்டு ஒன்றும் இல்லைன்னு சொன்னாங்க. சிரிக்கிறாங்க, ஏன்னா அவங்கள எடுத்து பார்த்துட்டு ஒன்றும் இல்லைன்னு சொல்லிடுவாங்க. தேவ பிள்ளைகளே, நான் நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது. கர்த்தரை நம்புகிறவங்களை கர்த்தர் பாதுகாக்கிறது அவர் மேல் விழுந்த ஒரு மிகப்பெரிய ஒரு கடமை. கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொள்வார். அப்போ கர்த்தர் கரத்தின் நிழலினால் உங்களை மூடி மறைச்சிட்டாருன்னா போதும், உங்களுக்கு பாதுகாப்பு. உட்கார்ந்துருக்கும் போது, எழுந்திருக்கும் போது, நடந்திருக்கும் பொழுது, எல்லா சூழ்நிலையிலும் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும், உங்கள் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு இருக்கும். அல்லேலூயா. அப்போ அந்த மறைப்பு, அந்த மறைக்கப்படுகிறது, அதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம். ஆனால் ரகசியங்களை நீங்கள் மறைக்கணும். சில ரகசியங்கள்லாம் வருது அப்படின்னா, உயிர் தோழன் உயிர் தோழியாக இருந்தால் கூட என்ன பண்ணக்கூடாது? சொல்லக்கூடாத விஷயங்களை எக்காரணத்தை கூட நீங்கள் சொல்லாமல் இருக்கிறது. காரியத்தை மறைப்பது எப்படி தேவனுக்கு மேன்மையோ அதே போல் தேவனுடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் மேன்மை தான். அல்லேலூயா. அது ரகசியம் தேவ ஞானம்னு சொல்லப்பட்டிருக்கு. நல்ல தேவ ஞானத்தை கர்த்தர் கொடுப்பார். இப்படி நீங்கள் ரகசியங்களை மறைக்கிறவர்களாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா, கர்த்தர் கரத்தின் நிழலினால் உங்களை மூடி மறைத்து பாதுகாத்து கொள்வார். இன்னொரு ஆசீர்வாதத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். உன்னத பாட்டின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்க. உன்னத பாட்டு 4ஆம் அதிகாரத்தினுடைய 12 வாசிங்க பார்ப்போம். உன்னத பாட்டு 4:12. அடைக்கப்பட்ட தோட்டமும் மறைவு கட்டப்பட்ட நீரூற்றும் முத்தரிக்கப்பட்ட கிணறுமாய் இருக்கிறாய். அல்லேலூயா. இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது மறைவு கட்டப்பட்ட இருக்கிறீங்களா? ஆமாம், சத்தமாக சொல்லுங்க. மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. கவனிங்க, ஏன் இந்த இடத்துல இந்த வார்த்தையை சொல்லப்பட்டிருக்கிறது நீரூற்று? ஏன் இந்த இடத்துல நீரூற்றுன்னு சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த நீரூற்று வேதத்தில் முதல் நீரூற்று யாருக்காக உருவாக்கப்பட்டது? ஆகாருக்காக உருவாக்கப்பட்டது. அவனுடைய சந்ததி குடும்பத்தெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்தார். 2வது நீரூற்று, சில நீரூற்றுகளை பற்றி சொல்லணும். ஈசாக்கு தோண்டின இடத்துலலாம் தண்ணி வந்துச்சு. 3வது தோண்டின இடத்துல வந்த தண்ணி ரொம்ப விசேஷம், ரெகோபோத். அல்லேலூயா. நான் 2வது சொல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், உங்கள் வாழ்க்கையில் மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. அந்த 2 நீரூற்றை மறைவு கட்ட முடியல. ஏசேக்கையும் சித்னாவையும் பிடுங்கிக்கிட்டாங்க. இந்த தண்ணி எங்களுடையதுயா, இந்த நீரூற்று எங்களுக்கு சொந்தம், கிணறு உனக்கு நீ வச்சுக்க, நீரூற்று எனக்கு சொந்தம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் கர்த்தர் ஈசாக்குக்கு ஒரு மறைவு கட்டப்பட்ட ஒரு நீரூற்றை வச்சுருந்தார். 3வதா தோண்டினா அந்த இடத்துல நீரூற்று வந்தது. அப்போ சொன்னார், தேசத்தில் நாம் பழுகும்படி கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார். அப்போ நான் அடுத்தபடியாக உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு ஆசீர்வாதம், நீங்கள் மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. அல்லேலூயா. உங்கள் வாழ்க்கையில் ஒரு நீரூற்றை நீங்கள் பார்க்க போகிறீங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள சொல்லுங்கள், ஒரு நீரூற்று உங்களுக்கு ஆயத்தமாயிற்று. அது ரெகோபோத். அல்லேலூயா, ரெகோபோத். அப்போ நீங்கள் தேசத்தில் பழுகும்படி கர்த்தர் உங்களுக்கு இடம் உண்டாக்கக்கூடிய நல்ல நீரூற்றை கர்த்தர் கொடுக்க போகிறார். மறைவு கட்டப்பட்ட நீரூற்று. அப்போ இந்த ராகாப் மறைத்தாள் அப்படின்னு பார்க்கிறோம். எதுக்குள்ள மறைச்சாலாம்? ஆமாம், வாசிங்க அந்த வசனத்தை, 6வது வசனத்தை. யோசுவா 2:6 வாசிங்க. அவள் அவர்களை வீட்டின் மேல் ஏற பண்ணி வீட்டின் மேல் பரப்பப்பட்ட சணல் தட்டைகளுக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாள். கவனிங்க, நான் முடிக்க போகிறேன். இந்த இடத்துல சணல் தட்டைக்குள்ளே மறைத்து வைத்திருந்தாலாம். அல்லேலூயா. கவனிங்க, ராகாப் 10 வயது இருக்கும்போதே சமுதாயத்தால் தவறாக பயன்படுத்தப்பட்ட ஒரு பாத்திரம். அந்த கானானியர்கள், அந்த எரிகோ, அந்த ஜனங்கள், அவங்களால தவறாக பயன்படுத்தப்பட்ட 10 வயதிலே அப்படிப்பட்ட ஒரு பாத்திரம். அதே 10 வயதில் தான் அவ ஆண்டவரை குறித்தும் கேள்விப்பட்டான். சரிங்களா? உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளணும், எந்த 10 வயதில் அந்த பாவங்கள் அவள் வாழ்க்கையில்
திணிக்கப்பட்டதோ அதே அந்த 10 வயதில் தான் அவள் கேள்விப்பட்ட காரியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரவேலர்கள்னு இருக்கக்கூடிய ஜனங்களுக்குன்னு ஒரு தெய்வம் இருக்கிறாங்க. அந்த தெய்வம் ஒரு பரிசுத்த தெய்வம். எப்படிப்பட்ட தெய்வம்? அந்த பரிசுத்த தெய்வம் அந்த ஜனங்களுக்காக செங்கடலை பிளந்திருக்கிறார். ஏன்னா நீங்க 10வது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். சிவந்த சமுத்திரத்தின் தண்ணீரை வற்றி போக பண்ணினதையும் நீங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் சங்காரம் பண்ணின எமோரியனின் 2 ராஜாக்களாகிய சீகோனுக்கும் ஓகுக்கும் செய்ததையும் கேள்விப்பட்ட போது எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று. உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். இதை மாத்திரம் சொல்லுவோமா? உங்கள் தேவனாகிய கர்த்தரே. சொல்லுங்க பாப்போம். உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அல்லேலூயா. அவ கேள்விப்படுறா இந்த தெய்வத்தை பற்றி. அப்ப இந்த தெய்வத்தை குறித்து என்னைக்கு கேள்விப்படுகிறாளோ, கேள்விப்பட்ட உடனே அவ தன்னுடைய பாவ வாழ்க்கையை விட்டு வெளியில வர்றா. அது எப்படி அப்படின்னு நீங்க கவனமா கவனிக்கணும். இப்படிப்பட்ட இந்த தவறா பயன்படுத்தப்பட்ட இந்த தொழிலில் ஈடுபட்டுக்கூடிய ஜனங்கள் அந்த கானானியருடைய விக்கிரக கோயில், கானானியர்களுக்கு இருக்கிற கோயில்களுக்குள்ள அதை பக்கத்தில் அந்த ஊருக்குள்ளே தான் அவள் இருக்கணும். ஆனால் என்னைக்கு இந்த பரிசுத்த தெய்வம் என்னைக்குனாலும் ஒரு நாள் நம்மளை ரட்சிக்கும், நம்மளை காப்பாற்றணும், என்னைக்கு அவளுக்கு ஒரு விசுவாசம் வந்துச்சு, அந்த தெய்வம் மாத்திரம்தான் உண்மையான தெய்வம்னு சொல்லி என்னைக்கு அவள் உள்ளத்தில் அந்த அறிக்கை பண்ண ஆரம்பித்தாலோ, வாயை திறந்து அறிக்கை பண்ண ஆரம்பித்தாலோ, அப்போவே தன்னுடைய பாவ வாழ்க்கையை வெளியே அவள் குடியிருந்த இடம் அலங்கம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கவனிங்க, அலங்கத்தில் ஏன் இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கோட்டை சுவருக்கு எடுத்தாலும் அலங்கம், அதுக்கப்புறம் தான் உள்ளே இருப்பாங்க. வேதாகமத்தின் நாட்களில் இந்த கொள்ளையடிக்க வர்றவங்க, திருட வர்றவங்க முதல்ல அலங்கத்தில் இருக்கிறவங்கள தான் தாக்குவாங்க. அலங்கத்தில் இருக்கிறவங்கள தாக்கி அவங்களுடைய பணம், அவங்களுடைய நகை அதெல்லாம் கொள்ளையடிச்சிட்டு போனதுக்கப்புறம் தான் ஊருக்குள்ளே போவாங்க. அதுக்குள்ளே அந்த நாட்டு மக்கள் அலர்ட் ஆகி அவங்க போரிட்டு துரத்துவாங்க. நீங்கள் தாவீது கூட சிக்லாக் பட்டணத்தில் அந்த காரியம் அப்படி செஞ்சதை நம்ம பார்க்குறோம். அப்போ பாருங்கள், ஊருக்குள்ளே இருக்கக்கூடிய ஒருத்தி அலங்கத்தில் போய் குடியிருக்கா. செத்தா சாகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த ராஜாவே அவன் மேலே என்ன பண்ணுறாரு? ஒரு இரக்கம் இல்லை, கருணை இல்லை. இவன் இந்த தொழிலிருந்து போயிட்டால, அப்போ இனி நம்மளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் அதுக்கப்புறம் ஏன் அந்த வீட்டுக்குள்ளே சணல் தட்டை சிகப்பு நூல் அப்படிங்கிற 2 காரியம் நீங்கள் இந்த இதில் வாசிக்கலாம். அவளுடைய தொழிலே மாறி போச்சு. அதுக்கப்புறம் சணல் நூல் தயாரித்து சணல் வஸ்திரங்களை தயாரிக்கிறவளாக மாறினான். அந்த சணல் தட்டைகள்லேருந்து சணல் நூல் தயாரிக்கிறது, சணல் வஸ்திரங்கள் தயாரிக்கிறது அவ்வளவு கஷ்டமான காரியம். அந்த பயிரை எடுத்துகிட்டு அந்த தட்டைகளை அப்படியே அதை கத்தியை வச்சு கீறி உள்ளே இருக்கிற பஞ்சு மாதிரி இருக்கக்கூடிய அந்த பொருளை எடுத்து நல்ல பிரம்பினால் அடித்து அதுக்கப்புறம் அந்த நூலாக தயார் பண்ணி அதுக்கப்புறம் தான் அந்த சணல் வஸ்திரங்களை அவள் தயாரிக்கணும். அவ்வளோ பெரிய ப்ராசஸ். நான் கர்த்தரை நம்பிட்டேன், நீ எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் சரி பரிசுத்தமாக இருப்பதற்கு தான் நான் தீர்மானிக்கிறேங்கிறத மறைமுகமாக அவள் அறிக்கை பண்ணுகிறாள். அல்லேலூயா. நீதிமொழிகளில் ஒரு வசனம் இருக்குது இல்லையா? வாசிங்க பாப்பா. நீதிமொழிகளுடைய கடைசி அதிகாரத்தை எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. அதில் உள்ள ஒரு வசனம் எனக்கு ராகாப் பார்த்தீங்கன்னா ஒரு குணசாலியான ஸ்திரீ. ஏன்னா வேதத்தில் சாராலையோ ரெபேக்காலையோ யாரையுமே குணசாலியான ஸ்திரீன்னு சொல்லலை. பொதுவாக குணசாலியான ஸ்திரீ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த குணசாலியான ஸ்திரீக்குன்னு சில இது இருக்குது, அடையாளங்கள் இருக்குது. வாசிப்போமா? அது விடுங்க. 13வது வசனத்தை வாசிங்க. ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட, மறுபடியும் வாசிங்க. ஆட்டு மயிரையும்
சணலையும் தேடி, எப்படி சணலை போய் தேடணும், அந்த ஆற்று ஓரங்களில் ஆற்று படுகையில் இருக்கக்கூடிய அந்த சணல் பயிரை போய் அவள் தேடி அதை வெட்டி ஆற்றை கடந்து வந்து அதை வந்து பாருங்கள், சணலை வந்து வெயிலில் காய வைக்கக்கூடாது, நிழலில் காய வைக்கணும். நிழலில் காய வச்சு அவ்வளோ வேலைகளை செய்கிறான். அல்லேலூயா. பாருங்கள், அப்போ நீங்கள் கர்த்தருக்காக வைக்கக்கூடிய பரிசுத்தத்தை கர்த்தர் கணக்கு வைக்கிறார். நீங்கள் பரிசுத்தம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் உங்களுடைய கொஞ்சம் உண்மை, கொஞ்சத்தில் உண்மையாக இருக்கிறவனை உண்மையுள்ள மனிதன். அப்போ உங்களுடைய உண்மையையும் பரிசுத்தத்தையும் கர்த்தர் தான் பார்த்து கொண்டு இருக்கிறார். நீங்கள் நல்லா தெரிந்து கொள்ளுங்க அருமையான தேவ மக்களே, உங்களுடைய உண்மையையும் பரிசுத்தத்தையும் உங்களுடைய கூட இருக்கிறவங்களோ நண்பர்களோ உறவினர்களோ உங்கள் பெற்றோர்களுக்கோ தெரியாது. ஆனால் என் கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். அப்போ அந்த சணலை செய்யக்கூடியவளாக அவள் மாறினா. அதனால தான் அந்த சணல் தட்டைக்குள்ளே அவள் மறைத்து வச்சிருந்தா அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அவள் ஒரு குணசாலியான ஸ்திரியாக மாறுறா. உலகம் அவளை வேசின்னு தான் சொல்லுது. உலகம் கடைசி வரைக்கும் அவளுக்கு அந்த கொடுத்த பட்டத்தை மாற்றலை. ஆனால் என் கர்த்தர் கண்ணோக்கி கொண்டே இருக்கிறார். இவளுக்குன்னு ஒரு நாளை குறித்து வச்சுருக்கிறேன், இவளுக்குன்னு ஒரு நன்மையை நான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளை குறித்து வைத்திருந்தார். உங்கள் வாழ்க்கையிலும் கூட கர்த்தர் உங்களுக்கு நன்மைகளை குறித்து வைத்திருக்கிறார். பக்கத்தில் இருக்கிறவங்களும் சொல்லுங்கள், நன்மைகளை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். நன்மைகளை கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். அப்போ நம்ம நிறைவா ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் ஜெபிக்க போகிறேன். அப்போ அந்த சணல் தட்டைக்குள்ளே அவள் மறைத்து வைத்திருந்தா. இன்னைக்கு நீங்கள் கூட சில காரியங்களை மறைத்து வைக்க வேண்டும். தேவனுக்காக நீங்கள் மறைத்து வைக்கிறது உங்கள் வாழ்க்கையில் பெரிய நன்மைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு காரியமாக இருக்கிறது. நிறைவாக ஒரே ஒரு வசனம் தான் நான் வாசித்து இன்றைக்கே இந்த செய்தியை நான் சுருக்கமாக நான் முடிச்சிருந்தேன். யோசுவா 2ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசிங்க. யோசுவா 2 எங்கள் இருதயம் கரைந்து போயிற்று, உங்களாலே எல்லாருடைய தைரியமும் அற்று போயிற்று. உங்கள் தேவனாகிய கர்த்தரே உயர வானத்திலும் கீழே பூமியிலும் தேவனானவர். அடுத்தல கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கர்த்தரை ஆராதிக்கக்கூடிய ஆராதனை, துதி, ஸ்தோத்திரம், நன்றி பலி எல்லாம் கணக்கு வைக்கப்படுது. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உங்களுடைய துதி, ஸ்தோத்திரம், ஆராதனை, கர்த்தரை உயர்த்தி சொல்லக்கூடிய வார்த்தை எல்லாம் அக்கௌண்டபிள், எல்லாம் கணக்கு வைக்கப்படுது. நீங்கள் அதனால் தெரிந்து கொள்ளுங்கள், எப்போவுமே நீங்கள் கர்த்தரை உயர்த்துகிறவங்களாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், போராட்டங்கள் வந்தாலும், நீங்கள் தேவனை உயர்த்துகிறவங்களாக மாத்திரம் நீங்கள் இருந்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் உங்களை பாதுகாக்கிறவராக இருக்கிறார், உங்களை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அப்போ இந்த ராகாப் வந்து அடுத்தபடியாக என்ன சொல்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 12வது வசனத்தை வாசிங்க. இப்பொழுது நான் உங்களுக்கு தயவு செய்தபடினால் நீங்களும் என் தகப்பன் குடும்பத்துக்கு தயவு செய்வோம் என்று கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு நீங்கள் என் தகப்பனையும் என் தாயையும் என் சகோதரரையும் என் சகோதரிகளையும் அவர்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் உயிரோடே வைத்து எங்கள் ஜீவனை சாவுக்கு தப்புவிக்கும்படி எனக்கு நிச்சயமான அடையாளத்தை கொடுக்க வேண்டும் என்றால். கவனிங்க, இந்த இடத்துல ராகாப் எங்கேயாவது என்னையை காப்பாத்துங்கன்னு சொல்லியிருக்காளா? என்னையை காப்பாத்துங்கன்னு சொல்லியிருக்காளா? அல்லேலூயா. என்னையை காப்பாத்துங்க நான் ஒரு தடவை கூட சொல்லலை. என் தகப்பன் வீடு, என் தகப்பன், என் தாய், என் சகோதரன், என் சகோதரி. நல்லா கேட்டுக்கொள்ளுங்க, தகப்பன் இருந்திருக்காங்க, தாய் இருந்திருக்காங்க, சகோதரன் இருந்திருக்காங்க, சகோதரி இருந்திருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு நல்ல குடும்பத்தில் இருந்தால் கூட அவருடைய நிலைமை மோசமாக இருந்திருக்கு. அல்லேலூயா. என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை, ஆமாம் கவனிங்க, சில நேரங்களில் தகப்பன், தாய், சகோதரன், சகோதரி இவங்களுடைய ஆதரவு நமக்கு இல்லாமல் போகலாம்.
ஆதரவு நமக்கு வராமல் போயிடலாம், ஆதரவு நமக்கு கொடுக்காமல் இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற உறவினர்கள், உங்கள் குடும்பத்தின் மக்கள், அவங்களுக்கு ஜெபிக்க வேண்டியது உங்கள் மேலே விழுந்த ஒரு கடமை. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற மக்கள் ரட்சிக்கப்படலையா, அவங்க ரட்சிக்கப்படும் தண்ணி நீங்கள் அந்தரங்கத்தில் ஜெபிச்சுக்கிட்டே இருக்க வேண்டியதான். அந்தரங்கத்தில் ஜெபிக்கிறவங்களுக்கு வெளியரங்கமான பதில் காண செய்யப்படும். அந்த வெளியரங்கமான பதிலை கர்த்தர் உங்களுக்கு காண பண்ணுவார். அந்த ரங்கத்தில் நீங்கள் ஜெபிக்கணும். இப்போ அவள் சொல்கிறா, என்னையே காப்பாற்றுங்கன்னு சொல்லலை, இதை கர்த்தர் கணக்கு வைக்கிறார். நீங்கள் எப்போ சபைக்காக, சபை மக்களுக்காக, உங்களுடைய உறவினருக்காக, நீங்கள் பிறருக்காக நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிங்களோ, அந்த ஜெபத்தை கர்த்தர் மறப்பதே இல்லை. ஒரு நாள் அவர் மறக்க மாட்டார். அது மாத்திரமல்ல, நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த சகோதரர் சகோதரிக்கு மேலே அவள் அப்படியே பாருங்கள், பரிதவிக்கக்கூடிய ஒரு மகளாக இருந்திருக்கிறாள். நீங்கள் அடுத்தபடியாக நீங்கள் அப்படியே வாசித்து பார்த்தீங்கன்னா, அடுத்தால இப்போ அந்த ராகாப் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 2 வேவுகாரரையும் தப்பி வைக்கிறாரு. தப்பி வைக்கும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க சொல்கிறாங்க, வாசிங்க பார்ப்போம். இந்த சிவப்பு நூல் கயிற்ற நல்லா கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க. எதாவது நிப்பாட்டிக்கலாம். சிவப்பு நூல், என்ன நூல்? சிவப்பு நூல். சிவப்பு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இரத்தாம்பரம், சிவப்பு தீர்த்த அப்படின்னு சொல்லி இந்த நிறைய வார்த்தைகளை லேவியர் ஆகமத்தில், எண்ணாகமத்தில், அந்த ஆசரிப்பு கூடாரம், இந்த காரியத்திலெல்லாம் பயன்படுத்தியிருப்பாங்க. இது மறைமுகமாக சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரியம், அந்த சிவப்பு நூல் ஆண்டவருடைய இரத்தத்துக்கு அடையாளமாகவும் சொல்லப்படுகிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்துக்கு அடையாளமாக சொல்லப்படும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஜெயம். அது மாத்திரமல்ல, சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அல்லேலூயா. அதனால தான் ராகாப்புடைய எல்லா பாவமும் சுத்திகரிக்கப்பட்டது. உங்கள் வாழ்க்கையிலேயே பாவங்கள் சுத்திகரிக்கப்படுகிறது ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம். அப்போது அந்த சிவப்பு கயிறு பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்ட உடனே அது ஒரு பாதுகாப்பினுடைய அடையாளமாக மாறும். சிவப்பு கயிறு. இப்போ இன்றைக்கி கூட சில புறஜாதி மார்க்கத்தில் உள்ளவங்க சிவப்பு கயிறு என்ன பண்ணுறாங்க, கையில் கட்டியிருக்கிறத பார்க்குறாங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் வீட்டம்மா ஒருத்தங்களை பார்க்க போனாங்க. பார்க்க போய்ட்டு அங்கே ஒரு பொண்ணு வந்து சிவப்பு கயிறை கட்டியிருந்துச்சு. நீயே அநேகருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணணும், நீ ஏன் சிவப்பு கயிறை கட்டியிருக்க அப்படின்னு சொல்லி அதை அவுக்க வச்சுட்டாங்க. அது 2வது விஷயம். அப்போது இது வந்து ஒரு அடையாளத்துக்காக சொல்லப்பட்டிருக்கிறது. சிவப்பு கயிறு அப்படிங்கிறது கர்த்தருடைய இரத்தத்துக்கு ஒரு அடையாளம். உங்கள் வாழ்க்கையில் இரத்தத்தின் அடையாளம் எப்போவுமே இருக்கணும். அதுக்கு தான் திருவிருந்து ரொம்ப முக்கியம். நீங்கள் கர்த்தருடைய ஜனங்கள், ரட்சிக்கப்பட்டவங்க, மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தவங்க, அந்த திருவிருந்து ஆராதனையில் அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, பானம் பண்ணுறீங்க, புசிக்கிறீங்க. அவருடைய வருகையை, அவருடைய பாடு மரணங்களெல்லாம் நீங்கள் நினைவு கூறுறீங்க. அந்த திருவிருந்து ஆராதனையில் கர்த்தர் உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, சுகத்தை கர்த்தர் வச்சிருக்கிறார். அதனால் நீங்கள் இந்த மாதம் திருவிருந்து ஆராதனை முடிஞ்சிட்டு 11 மாதம் இருக்குது. 11 மாதத்துலேயும் நீங்கள் திருவிருந்து ஆராதனையை மிஸ் பண்ணவே கூடாது. எவ்வளோ நன்மைகளை வச்சுருக்கிறாரு, எவ்வளோ ஆசீர்வாதங்களை வச்சுருக்கிறாரு. நான் சின்ன வயசில் கேள்விப்பட்டிருக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு எங்கள் பாட்டி சொல்லியிருக்கிறாங்க. அந்த நாட்களில் பிளேக் அப்படின்னு ஒரு நோய். பிளேக் பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிளேக் எலியினால் வந்தது. அப்போது அந்த பிளேக் நோய் எலியினால் வந்திருக்கு. ரொம்ப கஷ்டப்பட்டு மக்கள் கொத்து கொத்தாக என்ன பண்ணாங்களாம், இறந்துருக்கிறாங்க. அப்போது எங்கள் ஊர்லேயும் அப்படி இறந்தாங்களாம். அப்போ என்ன பண்ணியிருக்கிறாங்க, அந்த சர்ச் ரெவரண்ட் என்ன பண்ணியிருக்கிறார், ஒரு நாள் எல்லாரையும் மக்களையும் அதிகாலையிலே ஆராதனைக்கு எழுப்பி நல்லா பரிசுத்தமாக வாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் அந்த நாட்களில் அந்த திருவிருந்து ஆராதனையை கொடுத்து, இனி இந்த இரத்தத்தை நம்ம பானம் பண்ணியிருக்கிறோம், நம்ம குடும்பத்திலேயோ நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு இறப்பு கூட இந்த பிளேக்குனால் வரக்கூடாதுன்னு சொல்லி அந்த திருவிருந்து ஆராதனையை நடத்தினாங்க. அதுக்கப்புறம் எங்கள் ஊர்லேருந்து அந்த பிளேக் வியாதியே போயிட்டுது அப்படின்னு சொல்லி. இப்போ இல்லை, ஆனால் அந்த நாளில் அது நடந்திருக்குது. அப்போ நீங்கள் தேவ பிள்ளைகள் திருவிருந்து ஆராதனையில் கண்டிப்பாக நீங்கள் இருக்கணும், இரத்தத்தை பானம் பண்ணணும். அப்போ அந்த சிவப்பு நூல் அது கர்த்தருடைய இரத்தத்துக்கு அடையாளமாக இருக்குது. அப்படியே நீங்கள் வாசிங்க பார்ப்போம்.
ம் 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 பின்பு அவள் அந்த சிவப்பு கயிற்றை ஜன்னலில் கட்டி வச்சிருந்தாலாம். இதுதான் ஒரு எதிர்பார்ப்பு. அந்த கட்டி வச்சிருந்தது எதை குறிக்குது அப்படின்னா, தேவ பிள்ளைகள் நீங்கள் எப்போவுமே கர்த்தருடைய வருகை இந்த உலகத்தில் எப்போவுமே உண்டுங்கிறதுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கணும். கர்த்தருடைய வருகை நிச்சயம்தான். கர்த்தருடைய வருகை உண்மைதான். அதற்கான எல்லா அடையாளமும் நடக்குது. இரவில் திருடன் வருவது போல இருக்குமா? எதுக்காக இரவில் திருடன் வர்றான்? திருடுறதுக்கு. திருடன் உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கிற டாய்லெட்டில் இருக்க கப்பையாக தூக்கிட்டு போவான் இல்லை தானே? விலை உயர்ந்ததை தூக்கிட்டு போவான். நீங்கள் விலை உயர்ந்தவளாக இருந்தால் கர்த்தர் உங்களை தூக்கிட்டு போயிடுவார். பரிசுத்தமாக இருக்கணும். இதுதான் அது அடையாளம். ஏன் திருடன் போல வந்திருக்கேன் அப்படின்னா, நீங்களும் பரிசுத்தமாக விலை உயர்ந்தவங்களாக இருந்தீங்கன்னா கர்த்தர் அழகாக கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. இதுதான். அப்போ அந்த சிவப்பு கயிற்றை கட்டி வச்சுட்டு இனி இவங்க வந்துட்டாங்க, இனி வரப்போகிறாங்க, நம்மளை மீட்டுட்டு போவாங்கங்கிற நம்பிக்கையில் அவள் காத்திருந்தா. அவள் காத்திருந்தது மாத்திரமில்ல, அந்த 22வது வசனத்தில் அவள் பார்த்தீங்கன்னா, அந்த நீங்கள் தொடர்ந்து நீங்கள் வாசிக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா அதில் என்ன சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எங்கள் வாசிங்க பார்ப்போம். அவர்கள் போய் மலையிலே சேர்ந்து 16 வாசிங்க பார்ப்போம். 16 வாசிங்க. அவர்களை நோக்கி, தேடுகிறவர்கள் உங்களை காணாதபடிக்கு நீங்கள் மலையிலே போய் அவர்கள் திரும்பி வரும் மட்டும் அங்கே 3 நாள் ஒளித்திருந்து பின்பு உங்கள் வழியே போங்க. நான் முடிக்கிறேன், கவனிங்க. அவங்க ஏற்கனவே இஸ்ரவேல் தேசத்தினுடைய அந்த படையில் அந்த இராணுவத்திலிருந்து அவங்களுக்கு எல்லா காரியமும் தெரியும், எப்படி தப்பிச்சு போகணுன்ட்டு. ஆனால் இங்கே இவன் ஐடியா கொடுக்குறா. என்ன ஐடியா கொடுக்குறா? நீங்கள் போய் மலையில் 3 நாள் என்ன பண்ணுங்க, ஒளிஞ்சு கொண்டு இருங்க. இதுதான் தேவ ஞானம். அல்லேலூயா. ராகாபு சாதாரணமான ஒரு ஆள் தான், எல்லாராலும் வெறுக்கப்பட்டவ, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவ. ஆனால் அவள் கொடுக்குற ஐடியா அவங்க ஜீவனை பாதுகாக்குது. நீங்கள் போய் மலையில் 3 நாள் ஒளிச்சிட்டு அதுக்கு பிறகு நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் ஊருக்கு போங்கங்கிறாரு. அவன் கீழ்ப்படிஞ்சு போகிறான் பாருங்க. எனக்கு இது ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்களுக்கு அப்படி ஐடியா சொல்லணுமா? எப்படி தப்பிக்கணும், எப்படி ஒளிஞ்சு போகணும், எப்படி மறைஞ்சு போகணும்னு அவங்களுக்கு தெரியாதா? சொல்கிறான், அவங்கள தேடிக்கிட்டு இருக்காங்க, போய் மலையில் உட்காருங்க அப்படிங்கிறாரு. மலை அப்படின்னாலே கண்மலை, கிறிஸ்து. அல்லேலூயா. அப்போ அந்த கண்மலையாகிய கிறிஸ்துவனிடத்தில் வரும்பொழுது நீங்கள் எல்லா நேரத்திலும் நீங்கள் பாதுகாக்கப்பட்டு கொண்டே இருப்பீங்க. அப்போ கரெக்டாக பாருங்கள், அவங்க அந்த 3 நாள் அப்படியே ஒளிந்திருந்து அவங்களும் ஜீவன் தப்ப பாதுகாக்கப்படுறாங்க. நிறைவாக நான் முடிச்சிருந்தேன், இன்னையோடு இந்த செய்தியை முடிச்சிருந்தேன். யோசுவாவினுடைய சரித்திரத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 23, 25 வாசிங்க பார்ப்போம். வாசிங்க. 6, 23, 25 வாசிங்க. அவர்களை இஸ்ரவேல் பாளையத்துக்கு புறம்பே இருக்கும்படி. இப்ப கவனிங்க, முதல்ல அவ எங்க இருந்தா? அலங்கத்தில் இருந்தா. எங்க இருந்தா? இப்ப எங்க இருக்கா? இஸ்ரவேலுடைய. அப்ப முதல்ல அலங்கத்தில் இருந்தா, பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை. இப்ப 2வது எங்க இருக்கா? இஸ்ரவேலுடைய பாளையத்துக்குள்ள இருக்கா. 3வது அவ இருந்த ஒரு இடம், அதுதான் ஹைலைட். அதை சொல்லி நான் முடிச்சிருந்தேன். என்ன? 25 வாசிங்க பார்ப்போம். பேசி மறைத்து வைத்தபடியினால் அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவிலே. அல்லேலூயா. எங்க இருக்கா இப்போ? ஆமா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஒரு ஆர்எஸ் புரத்தில் நீங்க வீடு வாங்கி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய லெவல் என்ன? அல்லேலூயா. இதுதான் ராகாபுக்கு நடந்திருக்கு. அதாவது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி புளியம்பட்டியில் இருந்தா, புளியம்பட்டியிலேருந்து சரவணம்பட்டிக்கு வந்தா, சரவணம்பட்டிக்கு அப்புறம் பீலமேட்லேயோ ஆர்எஸ் புரத்துலேயோ உட்காந்துட்டான். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் அப்படி தான் அவருடைய அந்த லெவல் மாறுது. இஸ்ரவேலின் நடுவே குடியிருந்தது மாத்திரமல்ல, சல்மோன் இருக்காரு, நகசோன் இருக்காரு, எல்லாரும் இருக்காரு. அவர் காரியத்தெல்லாம் நம்ம அடுத்தால பார்ப்போம். அவள் வாழ்க்கையே மாறிச்சு. இஸ்ரவேலின் நடுவில் குடியிருந்தான்.
நல்லா தெரிந்து கொள்ளுங்கள். இஸ்ரவேலின் நடுவில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த இஸ்ரவேலுடைய பிரபுக்கள், தேசாதிபதிகள், அப்போது அந்த ராஜ வம்சத்தில் இருக்கிறவங்க, இவங்க மாத்திரம்தான் அந்த ஏரியாவில் இருக்க முடியும். இப்போ கர்த்தர் எங்கே கொண்டு போய் வச்சுட்டார் பார்த்தீங்களா? எங்கே இருந்தவளை எங்கே கொண்டு போயிட்டார் பார்த்தீங்களா? அப்படி தான் ஒரு சமுதாயத்தால் ஒதுக்கப்பட்டு வெறுக்கப்பட்ட ஒருத்தருடைய நிலைமையை கர்த்தர் மாற்ற முடியுமானா, நீங்கள் நம்ம கர்த்தரை நம்பி கொண்டு இருக்கிறோம் எல்லா சூழ்நிலையிலும். நான் உங்களுக்கு சொல்லி முடிக்கிறேன், நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் கர்த்தரை நம்பிக்கொண்டே இருங்க. எந்த நிலைமையிலும் நீங்கள் கர்த்தரை நம்பிக்கொண்டே இருங்க. ஒரு நாள் கூட நீங்கள் கர்த்தரை விட்டு நீங்கள் விலகி போகாதீங்க. கர்த்தர் உங்கள் நிலைமையவே மாற்றுவார். அலங்கத்தில் இருந்தவா பாளையத்துக்குள்ளே வந்தா, பாளையத்துக்குள்ளே இருந்து வந்தவா இஸ்ரவேலின் நடுவில் குடியிருந்தா. கர்த்தரை தான் அந்த அப்கிரேட் பண்ணுவார். உங்கள் வாழ்க்கையில் சில சூழ்நிலைகளை மாற்ற போகிறார். 3 விதமான சூழ்நிலைகள் அவளுக்கு மாறப்பட்டது. உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அப்படியே மாற்றி, அது மாத்திரமல்ல அவள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலின் நடுவே குடியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். கர்த்தர் அப்படி தான் உங்களை குடியிருக்க பண்ணுவார். எல்லாரும் எழுந்து நிற்போம். ராகாப்பினுடைய வாழ்க்கையை கீர்த்தியும் புகழ்ச்சியமாக மாற்றின கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் மாற்ற போகிறார். இப்போ ஒரு ஜெப நேரம். எல்லாரும் இப்போ நீங்கள் ஜெபிக்கணும். ராகாப்பினுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்பட்டது போல, ராகாப்பினுடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறுடைய பட்டியலில் வந்தது போல கர்த்தர் உங்களுக்கு ஒரு வரலாற்றை கர்த்தர் உருவாக்க போகிறார். எல்லாரும் ஜெபிக்க ஆரம்பிக்க பார்ப்போம். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. இப்பொழுதும் சாம்சன் வந்து ஜெபம் பண்ணுவான். கேட்ட வார்த்தையின்படியே கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கெல்லாம் கொடுக்கும்படியாக, ராகாப்பை போல கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கும்படியாக சாம்சன் ஜெபிக்கும் பொழுது எல்லாரும் இது ஜெப நேரம். எல்லாரும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. உங்கள் வாழ்க்கையில் சில மாற்றங்களை கர்த்தர் கொடுத்து உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா கர்த்தர் வைக்க போகிறார். அவனோட இணைஞ்சு நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்கள். ஸ்தோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் அப்படி சத்தங்களை உயர்த்தி கொஞ்ச நேரம் எல்லாரும் கர்த்தரை எல்லாரும் வாய்களை திறந்து கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. 2 கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி கொள்ளுங்கள். உடைய கரங்களை வானத்திற்கு நேராக உயர்த்தி கொண்டு, ஆண்டவரே, அன்று ராகாப்பை இஸ்ரவேலின் நடுவிலே கொண்டு அமர வைத்த தேவன், இன்று தேவன் சில உயர்ந்த ஸ்தானங்களை உங்களுக்காக தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். சிறந்த இடத்தை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நீங்கள் மனம் திரும்பி ராகாப்பை போல தேவனுடைய சமூகத்தில் நீங்கள் ஒப்புரவாகும் பொழுது, நற்கிரியைகளை நீங்கள் செய்யும் பொழுது, தேவன் இஸ்ரவேலின் நடுவிலே, இஸ்ரவேலின் நடுவுக்கு ஒப்பான ஆசீர்வாதத்தின் நடுவிலே உங்களை கொண்டு போய் தேவன் அமரச் செய்யவர் உண்மையுள்ளவர். அதற்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாய்களை திறந்து, ஆண்டவர், என்னிடத்தில் காணப்படுகிற பாவ காரியங்கள், அசூசிகள் எல்லாமே நீங்கி, ஆண்டவரே, அன்று ராகாப்பை போல மனம் திரும்பும் பொழுது இப்படிப்பட்ட நன்மைகளை தேவன் உங்களுக்கு தர அவர் உண்மையுள்ளவர். அவர் இன்றும் ஜீவன் உள்ளவர். அவர் இன்றும் இஸ்ரவேலுக்கு நன்மை செய்கிற தேவன், விசுவாசிக்கிற உங்களுக்கு நன்மை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். வாய்களை திறந்து எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவரே, எனக்கு நீர் இரக்கம் பாராட்டும். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம், 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 துதிக்கிறோம் அப்பா. ஆவியானவரே, என்மேல் நீர் மனம் இறங்கும், என்னை அசைவாடும், எனக்குள்ளே நீர் வாரும். ஆண்டவரே, என்னை முற்றுமாய் கழுவி தகப்பனே உம்முடைய பிள்ளையாக என்னை மாற்றி உமது அண்டைக்கு என்னை திருப்பி உம்முடைய ஆலயத்தின் நடுவில் என்னை மகிமைப்படுத்த போறதற்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்று தேவன் ராகாபை இஸ்ரவேலின் நடுவிலே தேவன் வைத்தார். இன்று இந்த இஸ்ரவேலின் நடு என்று சொல்றது நம்முடைய தேவனுடைய ஆலயத்தை குறிக்கிறது. ஆமென். இங்கு தேவன் மிகப்பெரிய பிரபுவாய் வீற்றிருக்கிறார். இன்று கர்த்தருடைய ஸ்தானத்தில் என்று சொல்றேன். நீங்கள் தேவனிடத்தில் நீங்கள் கீழ்ப்படிந்த ஆலயத்திற்கு வரும் பொழுது இதே ஆலயத்தில் கர்த்தர் உங்களை மகிமைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அநேகரை இந்த ஆலயத்துக்கு சேர்க்கக்கூடிய பிள்ளைகளாக, இந்த இஸ்ரவேல் கூட்டத்தோடு இணைக்கக்கூடிய கூட்டமாக கர்த்தர் உங்களை மாற்றுவார். உங்களுடைய பாவ காரியங்களை தேவன் நீக்குவார். உங்களை கழுவி தேவன் உங்களை சுத்திகரிப்பார். ராஜாக்களுக்கு மத்தியிலே, ஆசாரிகளுக்கு மத்தியிலே கர்த்தர் உங்களை அமர வைப்பார். உங்களை குடும்பமாக தேவன் நிறுத்த அவர் உண்மை உள்ளவர். ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, என் குடும்பம் இந்த இஸ்ரவேல் நடுவுக்குள்ள வரணும். என் குடும்பம் இந்த வருஷம் முடிவதற்குள்ளதாகவே நாங்கள் குடும்பமாக அங்கே நிற்கணும். கற்பத்தின் கனியோடு நாங்கள் நிற்கணும். என் கணவரோடு நாங்கள் நிற்கணும்.
என் சொந்தக்காரங்களோட நான் நிற்கணும்னு சொல்லி நீங்கள் ஒப்பு கொடுத்து நீங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் கேட்கும் பொழுது, அன்று ராகாபை தேவன் குடும்பமாய் நிற்க வைத்த தேவன் அவர் இன்றும் ஜீவன் உள்ளவர். அவர் இன்றும் ஜீவனோடு இருந்து இந்த இயேசுவின் மந்தை ஆலயத்திலே உங்களை குடும்பமாக தேவன் பார்க்கிறார். ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட விதத்திலே தேவன் மகிமைப்படுத்த ஒரு உண்மை உள்ளவர். கரங்களை தட்டி நாம் எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் 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 அப்பா. தடை செய்கிற வல்லமைகள், போராடுகிற வல்லமைகள், ஆண்டவரே பரிசுத்தத்திற்காக போராடி கொண்டு எத்தனையோ பிள்ளைங்க இருக்கிறாங்க தகப்பனே. ஆண்டவரே மேற்கொள்ள ஜெயம் எடுக்க ஒரு ஜெயத்தின் அபிஷேகத்தை கொடுத்து இந்த சபையில இஸ்ரவேலின் நடுவிலே அப்பா நீர் அமர வைத்து நீர் அழகு பார்க்க போறதற்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம் அப்பா. ஹல்லேலூயா. உமக்கு நன்றி 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 தகப்பனே. அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடுமே நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த 2 வாரங்கள் நாங்கள் கேட்ட சத்தியத்தின்படி நாங்கள் எங்களுடைய பாவங்கள் எப்பேற்பட்ட பாவமாக இருந்தாலும் உம்மிடத்திற்கு வரும் பொழுது, உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு நாங்கள் உதவி செய்யும் பொழுது ஆண்டவரே எங்களை கழுவி சுத்திகரித்து ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுடைய கூட்டத்தில் இஸ்ரவேலா எங்களை மாற்றி அப்பா உம்மோடு சேர்த்து கொள்கிற ஆண்டவரே நல்ல சத்திய வார்த்தையை தாசனை மறைத்து எங்களோடு நீங்க பேசுனீங்க. இதன்படி நாங்கள் நடக்க, இதன்படி நாங்கள் கடைபிடிக்க தகப்பனே வாழ்க்கைக்கு ஒரு ஆதாரமாக இருக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இதே போல் அநேக சத்திய வார்த்தைகள் எங்களோடு நீர் பேசும் மறைபொருளை வெளிப்படுத்தி நீங்க பேச போறதற்காக நாங்கள் செபிக்கிறோம். மீட்பெரும் அருமை இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களை ஏற்றுக்கொள்ளும் அன்பின் பரலோக பிதாவே.